எதிர்பாராமல் அங்கே இல்லத்தில் ஏற்பட்ட ஒரு சூழல் காரணமாக இன்றைக்கு என்னால் வந்து அது செய்ய முடியாது. நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் அம்மாவிடம் சொல்லியிருக்கேன். யாராவது வந்து திடீரென்று வரவில்லை என்றால் நாங்கள்லாம் ஸ்பேர் பஸ் போல நாங்க புலவர் ஐயா அவர்கள்லாம் அன்றைக்கு சொன்னாலே மதியம் சொன்னா கூட தயார் பண்ணுவோம். இல்லை ஒரு நாள் முன்னாடி சொன்னா கூட ஏதாவது திட்டமிட்டு பேச திட்டமிட்டவர்கள் வர முடியலன்னா என்ன செய்யணும், அங்கே சந்தா நிர்வாகிகிட்ட அம்மாகிட்ட ஒரு அன்றைக்கு காலையிலேயாவது சொல்லிடணும். எல்லாருக்கும் அந்த சூழல் ஏற்படும். நான் கூட வந்து என்ன பண்ணுவேன், இன்னைக்கு வந்து பேசுறேன்னு இருப்பேன். அன்னைக்கு வந்து திடீரென்று ஒரு சூழல் வரலாம். எல்லோருக்கும் உள்ளது தான் அது. அவர்கள் வந்து நிர்வாகிகள்கிட்ட நம்ம சொல்லிடணும். ஏன்னா ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு அம்மையார் வந்து 6 மணிக்கு எப்பொழுது வகுப்பு 5 மணிக்கு 6 மணிக்கு தொடங்கணும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தா 5 நிமிடம் வரல. இவங்க திரும்ப அங்கே ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஜுரம், என்னால் வந்து மத்தியானத்துலேருந்து சொல்லி அப்பயே சொல்லியிருக்கணும்ல. அப்போ அந்த வகுப்பு என்ன வருது, பெரிய வேள்வி இது. நாங்கள்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இது வந்து ஒரு வேதாகம ஞான வேள்வி. அப்படி வந்து ஒரு மதிப்பு வச்சிருக்கிறதால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட சூழலில் இவங்க காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் அம்மாட்ட இதை போலம்மா நானே பேசிடுறேன், ஒன்றும் சாதாரண விஷயந்தான், எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம் உள்ள விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ தில்லைவாழ் அந்தனர் அந்த புராணத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவர்களுக்கு இன்றைக்கு திருநட்சத்திரமாக பொதுவாக என்னது அந்தனர், தில்லைவாழ் அந்தனர்னா எப்பொழுதுமே நீடி வாழக்கூடியவர்கள். எப்பொழுது பெருமான் இங்கே தில்லைக்கு வந்தாரோ அவரோடு கூட தில்லை 3000 அந்த சிவகணங்களாக இருந்தவர்கள். அவர்களோடு அழைத்து கொண்டு இங்கே வந்து பெருமான் இருந்து இருக்கிறார். நீடி இந்த உலகம் உள்ள அளவும் அங்கே நீடி வாழக்கூடியவர்கள். அதனாலதான் தில்லை வாழ் அந்தனர் என்று சொல்லி எப்பொழுதும் தில்லையிலே வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி பெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார் தில்லை வாழ் அந்தனர். இந்த வாழ் என்ற சொல்ல வந்து ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான்லாம் அதை வந்து சுட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த புராணத்திற்குள்ள நம்ம போவதற்கு முன்பு தில்லைவாழ் அந்தனர் இன்றைக்கு போற்ற போறோம்னா, சேக்கிழார் பெருமான் வாயிலாக நமக்கு வந்து அவர்கள் போற்றப்பட்டதை மட்டும் நம்ம சொல்லுவது வந்து நிறைவாகாது. இந்த சூழலை நான் வந்து பார்க்க வேண்டும். அதுபோல திருஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான், இன்று திருமுறைகள்ல அனைத்து இந்த 27 பேர்னா எல்லோருமே வந்து அவர்களை வந்து போற்றி பரவி இருக்கிறார்கள். நான் இது வந்து ஒரு கோமல் காசேகர் யூடியூப்ல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் 27 வீடியோ வந்து சிறியதா, அதாவது ஞானசம்பந்தர் போற்றிய தில்லைவாழந்தனர்கள், நாவுக்கரசரால் போற்றப்பட்டவர்கள், மாணிக்கவாசகர் தில்லைவாழந்தனரை போற்றினாரா என்று சொல்லி, அப்புறம் 11ஆம் திருமுறை, 9ஆம் திருமுறை எங்கெங்கே போற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களை வந்து அதையெல்லாம் வந்து பதிவு செய்து எல்லோருக்கும் தெரியாது. எல்லோரும் ஒரே ஒரு நேரத்தில் எல்லா நூல்களையும் கற்க முடியாது. அதோட தில்லைவாழ் அந்தனர்களை வந்து போற்றினாலும் போற்றுதலை கேட்டாலுமே வந்து ஒரு பெரிய புண்ணிய பேர் கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட அந்தனர்கள் பெருமானோடே வந்து ஒட்டி வாழக்கூடிய அப்படிப்பட்ட அந்தனர்கள். அது அவர்கள் எல்லாமே சிவகணங்கள் என்பதை அது முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் என்ன முதல்ல இந்த தில்லைவாழ் அந்தனர்களை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா பெருமானாலேயே அடி எடுத்து கொடுக்கப்பட்டது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன்னு சொன்னா அப்ப எவ்வளவு அவர்கள் முக்கியத்துவம் உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க தில்லையில வந்து அந்த எப்படியாவது அந்த ஆலயத்தை கை பற்றி விட வேண்டும் என்று பல முயற்சிகள் எல்லாம் நடக்கின்றன. அவர்களை வந்து இழுத்தும் பிழித்தும் கூட பேசுவார்கள். நமது விபூதி பூசிய முழு நீர் அணிந்த அன்பர்கள் கூட என்னவென்றே அறியாமல் அவர்களை வந்து பேசுவார்கள். ஒரு 10 காசு கூட இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்காம தில்லையில போய் வழிபட்டு வந்துட முடியும். நேரடியாக வந்து அங்கே மூலட்டானம் போய் சிவகாமி அம்மையார் சன்னதி போய் எங்க நெட்டப்பெருமானுடைய திரு அம்பலத்தை வணங்கி நீங்கள் வெளிவந்து விட முடியும். அதுவும் அல்லாமல் அந்த தெற்கு வீதி, இந்த கீழே வீதி வாயில்கள் எல்லாம் உணவு படைக்கிறார்கள், உணவு ஊட்டுகிறார்கள். நான் ஒரு நாள் ஒரு 11:30 மணி இருக்கும் கீழே வாயில் வழியாக உள்ளே போனோடனே அங்கே ஒருவர் நின்று கொண்டு உணவு தயாராகி விட்டது ஐயா, சாப்பிட்டு போகலாம் என்று யாரோ ஒருத்தர் நிறுத்தி கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்றாங்க. அந்த நிர்வாகம் எப்படி நடக்கிறது, இந்த விழா எப்படி நடக்குது, யார்ட்டையாவது பணம் கேட்டிருக்காங்களா, நீங்க பணம் கொடுங்க, இல்லை அர்ச்சனை சீட்டுன்னு வச்சிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது, நாமளே கொடுத்தாதான். எப்படி இது நடக்கிறதுன்னு கூட யாரும் சிந்திக்கல. இவ்வளவு பெரிய விழாக்கள்லாம் வந்து கொண்டாடுறாங்களா, 6 அபிஷேகம் பண்றாங்க,
2 தேர் திருவிழா ஆணிலையும் மார்கழியிலையும் அங்கே நடக்கிறது. நிறைய ருத்ர பாராயணங்கள் வந்து வேதாகம வேல்கள் நிறைய அங்கே கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றாருங்கிறது போல அங்கே வந்து அடிக்கடி போனால் அங்கே நிகழும். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று யாருமே சிந்திக்கல. அங்கே மின் கட்டணமே 5,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஆகும். ஏன்னா தில்லைவாழந்தனர்களை வந்து ஆச்சாரியார்கள் போட்டு செய்வதை விட இங்கே உள்ள நிலை இது பலருக்கு தெரியாது. நானே வந்து என்ன பண்ணுவேன், தில்லைவாழந்தனர்களை கண்டால் அவர்கள் வந்து சிறு வயதினராக இருந்தாலும் அவர்கள் இந்த தில்லைவாழந்தனராக வந்து இங்கே வந்து பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கு பெருமானுக்கு அணுக்க தொண்டு செய்பவர்கள் என்பதால் அவர்களுடைய திருவடியை வந்து நினைத்து அங்கே வந்து விழுந்து வணங்க முடியாது, நினைத்து வந்து நான் தொழுது வருவோம். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய இந்த தீட்சிதர்கள்லாம் அவர்களெல்லாம் மனதார வந்து அவங்களுடைய திருவடிகளை வணங்குங்க. இதெல்லாம் ரகசியம், இறைவனுடைய அன்பை வந்து பெறுவதற்கான இது ரகசியம். அதனால வந்து நாங்கள் அனுபவப்படுத சொல்கிறேன். இப்போ தில்லைவாழந்தனர் வந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த தில்லைவாழந்தனர் தான் அடியாருக்கும் அடியன் என்று பெருமான் அடி எடுத்து கொடுக்குறாரு. அந்த சூழல் எப்படி அமைந்தது என்பதை நான் வந்து பிறகு புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த திருத்தொண்டர் தொகையை நம்பியாரூர் வந்து அவதரிக்க செய்த முதன்மை நோக்கமே இந்த 63 நாயன்மார்கள் இது நாயன்மார்கள் அளவுக்கு வந்து இந்த உலகம் தோன்றியது முதல் பல்லாயிரவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதான் அப்பாலும் அடி சார்ந்தார், அடியாருக்கு அடியன் என்று சொல்வார்கள். அதோட பொருளே அதுதான். அந்த 63 பேர் தான் நம்ம எண்ணக்கூடாது. அதில் வந்து பன்முக பணிகளை வந்து செய்தவர்களை வந்து தொகுத்து அந்தந்த வழியில் அதையெல்லாம் பயின்று ஒருத்தர் ருத்ரம் வந்து பயில்வார், ஒருத்தர் திருநீற்று பெருமையை ஒரு 2 பேர் வந்து போட்டுருவாங்க, ஒருத்தர் எண்ணெய் அந்த இது எண்ணெய் போடக்கூடிய திருத்தொண்டு அவர்கள் வந்து 2-3 பேர் செய்வார்கள். இப்படி பன்முக தொண்டு உழவார பணி என்று பன்முக தொண்டுகள்லாம் செய்யக்கூடியவர்கள். இந்த வழியில எல்லாம் நம்ம வந்து சென்றால் இறைவனுடைய அன்புக்கு ஆளாகி இறைவனை அடையலாம் என்ற அந்த ஒரு காரணத்தாலே பெருமான் என்னன்னா பன்முக தொண்டு செய்து தன் மீது வந்து எல்லையில்லாத அன்பு காரணமாக தமக்கு ஆட்பட்ட ஒரு அந்த வரலாறுகளை எல்லாம் தொகுத்து சொல்ல வைத்து அதன் மூலம் வந்து இந்த உலகம் உள்ளளவும் வந்து பிறந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் இவர்களுடைய பெருமைகளை எல்லாம் முற்றிலுமாக உணர்ந்து இறைவனுடைய அன்புக்கு ஆளாகி இறைவனை எளிதாக அடையலாம் என்பதற்காகத்தான் பெருமான் அப்படி திருவுளம் பற்றி அந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டர் தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி அண்டமிழ் சீர் அணிந்ததை ஆய்வுகள் கந்தமாலை கமலினி என்பவர் ஒந்து கொண்ட திருமலர் கொய்வுழி வந்து வானவர் ஈசர் அருளன. பெரிய புராணத்தோட இந்த 4 அந்த பாடல்ல இருக்கு பாருங்க. அவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த ஆசை இருந்தாலே இந்த மெய்யுறு புணர்ச்சி அதை போல ஒரு சிந்தையால் கூட இந்த ஆசை இருந்தாலே அங்கே திருக்கையில போய் அவர்கள் பணியாற்ற முடியாது. அவர்களும் வந்து சிவகணத்தை ஒத்தவர்கள். சுந்தரமூர்த்தி சாமிகளும் அந்த சாரூப நிலையில இந்த சிவகணங்களை வந்து ஒத்தவர். அவர்களுக்கு அது கிடையவே கிடையாது. அதுவரையிலும் பல நாள் அவர்கள் வந்து மலர் கொய்து தான் போயிருக்காங்க. ஆனா பெருமான் என்ன பண்றாரு, இவர்களையெல்லாம் வந்து அங்கே அனுப்பணும், பூமிக்கு அனுப்பி அந்த தீதிலா திருத்தொண்டர் தொகையை தரணும்ட்டு அங்கே வந்து செய்கிறாரு. அது வந்து வானவர் ஈஸ்வர் அருள்ன பெரிய புராணத்துக்கே வித்து இந்த வந்து வானவர் ஈஸ்வர் அருள்ன திருத்தொண்டர் தொகையை வந்து பூமியில் கொடுக்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளை இங்கே அவதரிக்க செய்ய வேண்டும் என்று. அது எதற்காகன்னா அந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தரன்னு சொல்லி அங்கே சொல்றாரு. ஏன்னா திருத்தொண்டர் தொகையில தான் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னன்னா அவருடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும், அதை மீள சொல்ல வேண்டாம். அங்கே வந்து திருநாவலூர்ல அங்கே வந்து அப்புறம் பிறக்கிறாரு. அப்புறம் திருவெண்ணெய்நல்லூர்ல அந்த நாட்சபை முன் வாதமெல்லாம் செய்து அந்த ஓலைச்சுவடியை காட்டு ஆட்கொண்டு அங்கே பித்தா பிறைசூடி பித்தா என்று எடுத்து கொடுக்கிறார். பித்தா பிறைசூடி என்று பாடுகிறார். அதுக்கப்புறம் பல தலங்களை வணங்கி தில்லையை வந்து வணங்கி அங்கே இருக்கும் பொழுது ஒரு அசரீரியாக பண்ணை ஆரூரில் வா என்று சொல்லி ஒரு ஒளி கேட்கிறது. அப்புறம் இதில் கழுமலத்தில் போகும்போதே அங்கே பெருமானும் பெருமாட்டியும், ஏன்னா ஞானசம்பந்தர் பெருமான் அவதரித்த திருத்தலம் மிதியன் என்று வளங்கொண்டு போகும் பொழுது அங்கே பெருமானும் பெருமாட்டியும் வந்து விடைமேல் காட்சி கொடுக்க கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி பெருமானை போட்டி துதித்து அப்புறம் மயிலாடுதுறையிலே காவிரியிலே நீராடி திருப்புகலூர் சென்று
அங்கே தெரு ஆரூர்ல என்னுடைய நண்பன் வருகிறான், நீங்கள் எல்லாம் தோழன் வருகிறான், நீங்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று இந்த அடியார்களுக்கு உணர்த்த, அவர்கள் எல்லாம் தம்பிரான் தோழர் என்று போற்ற இவர் அங்கே போய் சேர்கிறார். அப்புறம் அது பறவையாரை கண்டது, அவரை மனம் செய்தது, இது எல்லாம் தெரியும். அப்புறம் மனம் செய்து மகிழ்ந்து இருக்கும்போது மிகவும் சுருக்கமாக சொல்றேன். நான் வந்து 810 பாடல்களுக்கு மேல பெரிய புராண பாடல்கள் இந்த நம்பியார் ஒரு வரலாறு முழுவதுமாக இருக்கு. 100 திருப்பதிகம் எல்லாத்துக்கும் பொருள் சொல்லி கோமல் காசேகர் யூடியூப்ல இருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நூலை வச்சுக்கிட்டு சொல்லலாம். எளிமையா பொருள் சொல்லியிருக்கேன். ரொம்ப வந்து தத்துவார்த்தமா வந்து ஒரு பாட்டுக்கு வந்து 30 நிமிஷம் தத்துவத்தை சொல்றது அதெல்லாம் இல்லை. அதில் என்ன இருக்கோ பிண்ட புழிப்பா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம். அப்ப என்ன ஆயிடுது, ஒரு நாள் வந்து திருமணம் செய்து மகிழ்ந்து அங்கே பறவையாரை இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாரு, பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று அந்த மாப்பிள்ளை கோலத்தோட தானே எப்பொழுதுமே திருக்கோலத்தோட இருப்பார்ல. அப்ப கீழராஜ கோபுரத்தை கடந்து அங்கே உள்ளே வரும்பொழுது அங்கே தேவாசிரிய மண்டபம் இப்பொழுதும் நீங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். வந்து இந்த கீழே கோபுரத்தை தாண்டி உள்ளே போகும் பொழுது எதிரே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் நேரடியாக இருக்கும். அதன் வடபகுதியில தெற்கு நோக்கி அந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கும். பழைய காலத்துல அது வந்து அந்த வவால் நத்தி மண்டபம் ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். பின்னால் வந்து மன்னர்கள் எல்லாம் திருத்தி கட்டி இன்றைக்கு பெரிய மண்டபம். அங்கதான் அந்த பாத தரிசனம்லாம் தியாகேஸ்வரோட பாத தரிசனம்லாம் அங்க நடக்கும். அப்படி தேவாசிரிய மண்டபத்துல வந்து இந்த அடியார்கள்லாம் கூடியிருக்குன்னா, அடியார்கள்னா என்ன, பல தேசத்து அடியார்கள், பல மொழிகள் வந்து பேசக்கூடியவர்கள். அதுபோல இல்லறத்தார் துறவரத்தாருன்னு பலரும் இருப்பாங்க. தேவர்கள்லாம் வந்து அருவமாகவும் இருப்பாங்க. அதான் தேவர் ஆசிரியர் என்று சொல்லி இது. ஒவ்வொரு காலமும் அங்கே பெருமானை வந்து வணங்கி பெருமானுடைய பரத்துவத்தையே அங்கே தங்கி இந்த மண்டபத்தில் போற்றி பரவி கொண்டு அதை கேட்டுக்கொண்டும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர்கள்லாம் பார்த்தோம்னா, இவர்களுக்கெல்லாம் நான் அடியானாகக்கூடிய நாள் என்னாலோ, பெருமான் என்றைக்கு இவர்களே எனக்கு அடியானாக அருள்வாரோ என்று உள்ளத்திலே நினைத்து அங்க போகும் பொழுது இந்த நினைத்ததாலேயே அது அந்த பாடல்களை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து முக்கியமா எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அந்த தில்லைவாழந்தரை போற்றுவதற்காக இது வந்து ஒரு முன்னோட்டமாக வந்து இங்கே சொல்றேன். இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல 189வது பாடல்ல கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்து, அந்த தேவாசிரியனுங்கிற மண்டபம் அதுக்கு காவணம்னா, விண்ணவர் ஒழிய மண்மேல், விண்ணவர்கள்லாம் அருவமா இருக்காங்க, மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி, அங்கே மிக்க சீரடியார்கள்லாம் கூடி எண்ணிலார் இருந்த பொழுதுனா எண்ணிக்கையில அளவு இல்லாதவர்கள்லாம் அங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள். அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, ஏன்னா அந்த அடியார்களுக்கு அடியாரான எளிமையாக பெருமானை பட்டலான்னு இவருக்கும் தெரிந்துதானே அங்க போயிருக்காரு முன்னதாக. அந்த அனுபவம் இவருக்கு யான் அடியேனாக பண்ணு நாள் என்னால், என்றைக்கு வந்து பெருமான் என்னை வந்து என்ன பெருமானாக அடியார் நடுவில் இருக்கும் அருளை தருவாயின்னு சொல்லி மாணிக்கவாசர் கேட்கிறார் இல்லையா. அப்போ வந்து ஒரு அடியார், ஒரு மெய்யடியார் கூட்டுறவு கிடைக்கணும், நட்பு கிடைக்கணும்னாலே அது பெருமானால் அருளப்பட்டால்தான் கிடைக்கும். சாதாரணமெல்லாம் கிடைக்காது. நமக்கு வந்து எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நல்ல பெருமானையே உள்ளத்திலே வந்து உள்ள கோயில்ல வைத்து இந்த திருத்தொண்டுகளை செய்யக்கூடிய ஒரு அடியாருடைய அந்த நட்பு நமக்கு கிடைக்கணும், ஒரு அன்பு நமக்கு கிடைக்கணும்னா பெருமான் தான் அருளணும். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இந்த பெருமானே என்றைக்கு அருள்வார். இவர்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன நினைக்கிறாரு, இவருக்கு யான் அடியேனாக பண்ணு நாள் என்னால்னா, பண்ணுன்னா யாரால் பண்ணப்பட வேண்டும்னா அங்க இருக்கக்கூடிய தியாகேச பெருமானால் வந்து பண்ணப்படணும். என்னால் என்று பரமர்தால் பதிவு சென்றார். இதற்கு வந்து இவர்களை அடியார்களோட அன்புக்கு நான் ஆளாகி அவர்களோடு வந்து அவர்கள் நடுவில் இருந்து இன்புறுவதற்கு அப்படிப்பட்ட பிறர்க்கரிய பேரை யாரு வந்து கொடுக்கணும்னா பெருமான் தான் கொடுக்கணும்னு சொல்லி, எந்த பெருமான் கொடுக்கிறாரோ அந்த பரமேஸ்வரனுடைய திருவடியை வந்து போற்றி செய்து அதுக்கு மேல போறாரு. அடுத்து 190வது பாட்டுல அடியவர்க்கு அடியனாவின் என்று ஆதரவு கூற கொடி நெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார். இவர்களுக்கெல்லாம் நான் அடியனாகணும் பெருமானே என்று சொல்லி அடுத்த கோபுரத்துக்கு முன்னதாக அங்க போறாரு. கடிகோல் பூங்கொன்றை வேண்டார் அவதற்கு எதிரை கேட்டார். இதுல என்ன பயன் கிடைக்குதுன்னா, இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் அடியார் ஆகணும்னு சொல்லி பெருமானுடைய திருவடியை நினைத்த உடனே அதற்கு பரிசா என்னன்னா பெருமானை திருவடி பேரை காமிக்கிறது. இந்த அடியார் பெருமை, இந்த நுணுக்கங்கள்லாம் நீங்க உரைநூல்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. இவர் என்ன நினைக்கிறாரு, இவர்களை பார்க்குறாரு, இவர்களுக்கெல்லாம் நான் என்றைக்கு வந்து அடியானாக வேணும்னு சொல்லி இந்த அருளை எப்படி பெருமான் எப்பொழுது கொடுப்பார் என்று பெருமானுடைய திருவடியை வந்து
போற்றி பரவி அந்த எண்ணத்தோடையே வந்து உள்ளே போகும்பொழுது இந்த அடியார்களுக்கு நான் வந்து அடியானாக வேண்டும் என்று இந்த கேட்டு அவருடைய திருவடியை சிந்தித்த அந்த பயனாகவே பெருமான் வந்து திருவடியை இங்க காண்கிறார். இதுதான் வந்து இதெல்லாம் நுணுகி நான் வந்து இந்த நூலெல்லாம் இருக்காது. நம்ம அதை வந்து நடைமுறையில வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமே அப்படி போவது போல வந்து அதை சிந்திச்சு பார்த்தா போதும். அடியவர்க்கு அடியேன் ஆவேன் என்று 190வது பாடல் தடுத்தார்குண்ட புராணத்துல இன்னும் ஆதரவு கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார். உள்ளே போகும்போதே கை குவித்து தான் போறாரு. கடிகோள் பூங்கொன்றை வேய்ந்தார். இதை வந்து மனம் வீசக்கூடிய பூங்கொன்றையை வேய்ந்திருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு எதிர் காண காட்டும் படி எதிரி தோன்றின்றிருக்கு. இவர் வந்து பார்க்கும்படியாக பெருமான் அங்கே வந்து தோன்றி நிற்கிறாராம். உடனே பாதங்களை வந்து பணிந்து கொண்டு 4 பாடல்ல வந்து அந்த பெருமானுடைய திருவடியை வந்து போற்றுகிறாரு. 4 வந்து 4 பாடல்களில் பெருமானுடைய திருவடியை வந்து பெருமையாக வந்து போடுறார். அதுக்கு இந்த நேரம் இல்லையானா இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற, அதை வந்து இப்போ விவரிக்க முடியாது. அதே போல 195வது பாடலில் இவர் போற்றி பரவனார்ல இந்த திருவடியை. அப்ப 195வது பாடல் இன்னவாறு ஏத்து நம்பிக்கை ஏறு சேவகனார். அந்த விடை மேல் வந்து வரக்கூடிய பெருமானும் அந்நிலை அவர்தான் வேண்டும் அதனையே அருள வேண்டி என்ன வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் விழைந்து வினவினாரோ அதையே வந்து அருள வேண்டி மண்ணு சீர் அடியார்ந்தங்கள் வழித்தொண்டை உணர நல்கி. இந்த சீரடியார்கள்னு சொன்னார்ல, மிக்க சீரடியார்கள் 63 இருக்காங்களே, இவர்களுடைய பெருமைகள் எல்லாம் இவர் உணருமாறு நல்கி. பெருமான் நினைச்சாருன்னா என்ன ஞானம் உடனே இப்படி சொண்டு வரலையும் கட்ட வரலையும் காமிச்சு மௌனோபதேசம் செய்து 4 உரைத்த பெருமான் இல்லையா, அவ்வளவு பெரிய வேதத்தை அவங்களோட இதையும் என்ன சொல்றாரு, இவரை உணருமாறு நல்கி மேலும் வந்து இந்த அடியார்கள் பெருமைகளை எல்லாம் வந்து அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு உணருமாறு வந்து கொடுக்கிறாரு. அதான் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றுமில்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று சொல்லி இந்த அடியார்களுடைய பெருமைகள் எல்லாம் எதை நீ ஆசைப்பட்டியோ அவர்களுடைய பெருமையை வந்து இவர் வந்து உணர்வுமாறு சொல்லி மேலும் பெருமான் வந்து என்ன பண்றாரு, அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நீ வந்து அடைடான்னு சொல்லி என்ன வேண்டினாரோ அதை வந்து நன்கொடையா வந்து பிறர்க்கிறதே பேரு இந்த மிக்க சீர் அடியார்களோட நமக்கு நட்பு கிடைக்குது, அதை வந்து கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாம நீ அவர்கள் வந்து பாடுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, உடனே இப்படி சொன்னோம்னா நாம் ஏதம் தீர் நெறியை பெற்றேன்னா இந்த பிறவி முற்றிலுமாக அற்று இறைவனோட வந்து சாகிய நிலையிலே ஒன்றக்கூடிய பேரொருளை நான் வந்து பெற்றேன் என்று சொல்லி 197வது பாடல சொல்றாரு. அப்புறம் போன்றும்போது சாமி என்ன சொல்றாரு, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடு. அவர்களை வந்து எந்தவித குற்றமில்லாத அந்த வாய்மையால அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் நீ பாடு அப்படின்னு சொல்றாரு. இதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்போ வந்து இதை உடனே என்ன சொல்றாரு, இப்படி சொல்றாருன்னுட்டு சாமிகிட்ட சொல்றாரு, இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏற்றுகிறேன். எனக்கு முழுமையாக அவர்களுடைய வரலாறுகள்லாம் எனக்கு எப்படி தெரியும், அவர்களுடைய பண்பு நலன்கள் வரலாறுகள்லாம் நான் வந்து எப்படி செய்வேன், அதற்கு நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்கு, ஆகவே பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய்கிறாரு. அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் தொகுத்து நான் பாமாலைகளாக பாடக்கூடிய பெருமைகளை எல்லாம் நீ வந்து எனக்கு இந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ என்ன செய்யறாரு, 202 இந்த பாடலை வந்து நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்தொண்டர் தொகை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான் வந்து உள்ளிருந்து, அதாவது கதைய வசன டைரக்ஷன் எல்லாம் சொல்லுவான் பாருங்க, பெருமான் வந்து உள்ளிருந்து உணர்த்த தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கு அடியன் என்று எடுத்து கொடுத்து உணர்த்த இவர் வந்து பாடுறாருன்னா பெருமான் தான் அவர்களை வந்து இவரை கருவியாக கொண்டு ஒரு இயக்க கருவியாக கொண்டு அவரை உயிரறிவிலை மேலோங்கி செலுத்த சொல்றாரு. அந்த 202வது பாட்டு, தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்டர் தொகையான திருப்பதிகம் உம்பர்பிரான் தானருளும் உணர்வு பெற உலகேத்த எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்படிந்தார். இது முதல்ல முழுமையான ஒரு கருத்து என்னன்னா, இந்த திருத்தொண்டர் தொகை வந்து பெருமான் தான் அருள்னாரு. இன்னொரு தடவை சொல்றேன், தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை என்ன சொல்றாரு, தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கு அடியன்னு எடுத்து கொடுக்குறாரு. அது 199வது பாட்டுல நான் என்ன செய்வேன் நீங்க எனக்கு அருள் செய்யுங்கன்னு தொல்லைமால் வரை பயந்த தூயால் அந்த மலைமகளுடைய
தன் பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அல்லல் தீர்த்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால். இந்த வேதங்களை எதற்கு அறியலான்னு ஒரு வினாவை தொடுத்தா அதுக்கு விடை. அல்லல் தீர்த்து உலகுய்ய மறை அளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரே. அப்படிப்பட்ட எல்லை இல்லாத இந்த வன்புகழாராகிய தில்லைவாழ் அந்தனர் தொடங்கி இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் இசைத்து பாடுங்கிறாரு. அப்போ என்ன செய்யறாரு, தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்டர் தொகையான திருப்பதிகம் உம்பர் பிரான் தான் அருளும் உணர்வு பெற உலகேத்த எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தாருங்கிறாரு. இதுல நம்ம என்ன ஒரு சிந்தனை பண்ணோம்னா, இது நடக்கக்கூடியது திருவாரூர்ல நடக்குது. இந்த வாக்கை எடுத்து கொடுக்கக்கூடியவர் திரு தியாகேச பெருமான். அவர் இவரை தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு எடுத்து கொடுக்குறாரு. இப்ப நம்ம தலைப்புக்கு உள்ள பெருமையை அந்த தில்லைவாழ் அந்தனருடைய பெருமைக்கு ஒரு உதாரணமாக சொல்றோம். திரு ஆரூர்ல இருந்து இவருக்கு அவர்களுடைய பெருமைகளை உணர்வதற்கு இந்த திருத்தொண்டர் தொகைக்கு அடி எடுத்து கொடுக்க இப்படி தொடர்ந்து பாடுன்னு சொல்ல, ஏன் திருவாரூர் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொன்னாரு? இதை சிந்திக்க வேண்டியது. இல்லைன்னா திருவாரூர் அடியார்தம் அடியார்க்கு அடியேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தில்லை வாழ் அடியார்தம் அடியார்க்கு அடியேன்னு சொல்லியிருக்கலாம்ல. முதல்ல அதெல்லாம் விட்டுடுவோம். திருவாரூர்ல தியாகேச பெருமான் அவருக்கே அணுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்தனர்கள்லாம் இருக்காங்க. அவர்களே சுட்டாம நீ தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு சொன்னாங்கன்னா இப்பதான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எவ்வளவு ஒரு பெருமைக்கு உரியவர்கள் என்று சொல்லி. அடுத்து ஞானசம்பந்த பெருமான் இங்க தில்லையிலே போய் கற்றாங்க எரியோம்பி களியை வாராமே செற்றார் என்று சொல்லி இவர்களுடைய பெருமைகளை எல்லாம் பாடி பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை என்று சொல்லிலாம் போற்றி பரவி பாடிட்டு அங்கிருந்து என்ன பண்றாரு, அங்க தங்காம அங்க தில்லையில தங்கக்கூடாது என்று சொல்லி மனசாளர் எண்ணி அங்கிருந்து இங்கன்னா திரு வேட்களம் என்று இப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது என்று சொல்வார்கள். அது ஞானசம்பந்த பெருமான் போற்றி பரவிய திருத்தலம். அந்த ஊர்ல போய் தங்கியிருந்து அங்கிருந்து திருக்கழிப்பாலை என்ற திருத்தலத்தை போற்றி பரவி பாடிட்டு அப்ப மதங்க சூளாமணியார் திருநிலகண்டை யாழ்ப்பாணம் இவரோட உடன்கூடி தான் அங்க போறாரு. போகும்போது என்ன ஆயிடுது, இவருக்கு ஒரு சிந்தனை வருது. தில்லை வாழ அந்தனர்கள் பெருமானுடைய திருவடியை தொட்டு அந்த பெருமானுக்கு திருத்தொண்டுகளை அணுக்கத்தொண்டாக செய்யக்கூடிய பேரு இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? என்ன நட்ட பெருமானை நம்ம இருந்து வணங்குறோம். இந்த தில்லை வாழ அந்தனர்களாகிய இவர்கள் அணுக்க தொண்டர்களாக அவரை தொட்டு இந்த எல்லாமே இந்த போற்றி செய்யக்கூடியது, வழிபாடு செய்யக்கூடியது, அபிஷேக ஆராதனைகள் செய்யக்கூடியது, அகத்தடிமை தொண்டுகள்லாம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நற்பேற்று பெரியவர்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு அதிசயிக்கிறார். நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டியது. திருஞான சம்பந்த பக்திகள் புராணத்துல 168வது பாடல், பாடும் பதிகை இசை யாழ்ப்பாணரும் பயிற்றி நாடும் சிறப்பெய்த நாளும் நடம் போற்றுவார். எப்பொழுதுமே பெருமானுடைய நட்ட பெருமானை போற்றக்கூடியவர். நீடும் திருத்தில்லை அந்தனர்கள். அது திருத்தில்லை அந்தனர்கள் யாருன்னா, நீடும்னா எப்ப பெருமான் இங்க வந்தாரு இந்த உலகம் இருக்கிறவர்களும் இருக்க போறாங்க. திருத்தில்லை அந்தனர்கள் நீள்மன்றுள் ஆடும் கழற்கு. நீள்மன்றுன்னா எப்பொழுதுமே இருக்க போகிற அந்த மன்று அம்பலத்துல ஆடும் கழற்கு பெருமானுடைய திருவடிக்கு அணுக்கராம் பேரு அதிசயிப்பார். அவர் நெருங்கி பெருமானுக்கு இந்த திருத்தொண்டுகள் செய்யக்கூடிய இந்த பேருன்னா என்ன தவம் செய்திருந்தால் இவர்களுக்கு கிடைக்கும் என்று அதிசயிக்கிறார். அதான் தில்லை வாழ் அந்தனர்களுடைய பெருமையை தான் இப்ப நாம் சொல்றோம். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஆங்கவர்தம் சீலத்து அளவின்மையும் நினைந்தே. அப்புறம் அவர்களுடைய சீலம் ஒழுக்கம் இதெல்லாம் அளவில்லாமல் பெருகி நிற்கிறது என்று சொல்லி அதையும் நினைக்கிறார். இப்படி பெருமானையே தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு அணுக்க தொண்டர்களாக இருக்காரு. இவர்கள் என்ன தவம் செய்கிறது இது கிடைக்கும். அப்புறம் அவர்கள் இருக்கக்கூடிய சீலத்தார் என்று சொல்லி போட்டுறாரு. பின்னால சுற்ற இப்போ சீலத்தார் சிற்றம்பலம்னு அவர்களுடைய சீலத்தை எல்லாம் அப்படியே நினைச்சு ஓங்கு எழும் காதல் ஒழியாத உள்ளத்தார். அந்த அந்தனர்கள் மீதும் அந்த பெருமான் மீதும் ஒரு காதல் அவர்களுக்கு ஓங்கி எழுது. அப்புறம் தேன்காமழம் சோலை திருவேட்களம் கடந்து பூங்கிடங்கு மீளவும் தில்லைக்கு போறாரு. அந்த பாடல் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 179வது பாட்டுல 170வது பாட்டுல பாருங்க,
அண்டத்து அதாவது தில்லைக்குள்ள மீளவும் போறாரு. திருவேட்களத்துல இருந்து திருநெல்வாயில் உச்சியில தான் சிந்திக்கிறாரு. அங்கே பக்கத்திலே தான் இருக்கு அங்க திருவேட்களம். அந்த திருவேட்களம் வழியா தான் அங்க தில்லைக்கு மீள வரணும். அங்க மீள வந்து தில்லையை அணுகுவதற்கு முன்பு அண்டத்து இறைவர் அருளால், நட்டபெருமானுடைய அருளால், அணிதில்லை முண்ட திருநீற்று 3000 அழகிய தில்லையிலே இருக்கக்கூடிய முண்டத்திலே முழு நீர் அணிந்திருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர் 3000 தொண்டர் தகமை கணநாதராய் தோன்ற கண்டு அப்பரிசு பெரும் பாணருக்கும் காட்டினார்னா, தொண்டர் தகமைனா அங்க தொண்டு செய்கிறார்களே தக்கவாறு அவர்கள் வந்து கணநாதர்களாக தோன்றுகிறார்கள். கணநாதர்கள்னா யாருன்னா, அங்க தில்லையில அந்த கையிலையில இருக்கக்கூடிய அந்த சிவகணங்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர்கள் போன்ற தோன்றாங்களாம். அங்கே தலைமை பொறுப்பு இவர்களுக்கெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனும் 2 பேரும் வந்து கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து தான் அங்க பெருமான் சொல்றாரு. இவர்கள்லாம் என்னன்னா கணநாதர்களாக வந்து 3000 தோன்றாரு ஞானசம்பந்த பெருமானுக்கு. இது வந்து சேக்கிழார் பெருமான் வந்து எதுல இருந்து சொல்றாருன்னா, இந்த ஆச்சாரியார்கள் வந்து இந்த தேவாரத்துல வந்து நாவுக்கரசராக இருக்கட்டும், சம்பந்தமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும், திருவாசகம் மணிவாசக பெருமான் இருக்கட்டும், இவர்கள்லாம் என்னென்ன போற்றி இருக்கிறார்களோ அந்த சொற்றொடர்கள்லாம் வைத்து போற்றி தான் இவர்களை வந்து சொல்றாரு. நான் வந்து சொல்றேன். அப்ப என்ன செய்யறாரு, இந்த அது தோன்ற கண்டு பெரும் பரிசு பாணருக்கு காமிக்கிறாரு. இந்த காட்சி இந்த தில்லைவாழந்தனர்கள்லாம் கணநாதர்களாக வந்து காட்சிப்படுத்தப்பட அது வந்து மகிழ்ந்து தான் கண்ட பேரு வந்து தன்னோடு வரக்கூடிய பாணனார் இருக்கார் இல்லையா, இசைத்து பாடக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அந்த அவரும் ஒரு நாயன்மார் தானே கடைசி சருக்கத்துல வரவர், அந்த அவருக்கு வந்து காமிக்கிறார். இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டாம்னா, ஆச்சாரியார் கர்ண திருவாய்மூர்ல அந்த நட்டமாடக்கூடிய காட்சியை திருவாய்மூர்ல ஞானசம்பந்த பெருமானுக்கு காமிக்கிறாரு. நாவுக்கரசர் பக்கத்தில் நிற்கிறார், காமிக்கல. ஒரு ஆச்சாரியாருங்கிற ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டிய ஞானசம்பந்தர் வந்து சாதாரணமா இல்லை. அப்பர் பெருமான் வந்து தில்லையில இருந்து சீர்காழிக்கு வரும்பொழுது திருவடியில வந்து வீழ்ந்து வணங்கியதும், அங்கே திருப்பூந்துருத்திலுடைய பல்லக்கு சிவிகை போகும்போது ஆறும் அறியாமல் தோளில் வந்து தாங்கியதுன்னா எவ்வளவு பெரிய ஆச்சாரியார் என்று நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு வழி ஆச்சாரியா தனக்கு தான் கண்ட காட்சியை பெருமான் வந்து ஞான கண்ணை கொடுத்துதானே காட்சி கொடுக்குறாரு. அது திருநாவுக்கரசு பெருமானும் காணுமாறு காட்ட வந்து வல்ல ஒரு ஆச்சாரியார். இதெல்லாம் இந்த நூல்லையும் இந்த விளக்கம்லாம் இருக்காது. இங்க பாருங்க, இவர் 2 பேரும் இருக்காங்க. இவரும் நாயன்மாரா தானே இப்ப கடைசியில யாழ்ப்பாணம் இருக்கும் அடியன்னு வருது. அப்ப இங்கேயும் என்ன பண்றாரு, ஞானசம்பந்த பெருமான் தான் கண்ட காட்சியை தன்னோடு உடன் திருத்தொண்டு செய்து கொண்டு வரக்கூடிய, யாழில் இசைத்து பாடக்கூடிய இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் கண்டு மகிழ வேண்டும் என்று அந்த திருவுளம் பற்றி அவருக்கு வந்து காட்டுமாறு காண வல்லவர், அந்த ஞான கண்ணை ஞான பார்வையை கொடுக்க வல்லவர் ஆச்சாரியர் திருஞான சம்பந்தர். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அமர்ந்து சிந்தித்தால்தான் நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறாரு, கணநாதராய் தோன்ற கண்டு அப்பரிசு பெரும் பாணருக்கும் காட்டினார் அப்படின்னு சொல்லி அப்படி பண்றாங்க. அப்புறம் 174வது பாட்டு பாருங்க. இதை வந்து சேக்கிழார் இப்படி எழுதுறாரு என்று சொல்லி ஏதோ அவர் எழுதியிருப்பாரு ஒரு அபிமானத்துல, இப்படிலாம் வந்து நினைக்கவே கூடாது. சேக்கிழாரும் அவரும் எழுதல. வெள்ளுள் மெய்மொழி வானிழல் கூறிய பொருள் ஆகும் பெரு என்றேன்னு சொல்லுவாரு. நான் வந்து பாடலையே மேல இருந்து சாமி கொடுக்க பாடணுன்னு சொல்லுவாரு. இப்ப என்ன பண்ணியிருக்காரு, இந்த தில்லைவாழ் அந்தனர்களோட பெருமையை தான் போய் பேசுறேன். நீங்க வெறும் அந்த சேக்கிழார் சொன்ன அந்த 10 பாட்டுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்கன்னு அப்படி கிடையாது. ஏன்னா இவர்கள் எங்கெங்க வந்து சுட்டப்பட்டு இருக்கிறால அது வந்து போட்டணும் இந்த பகுதியில. இப்ப என்ன பண்றாருன்னா, தான் கண்ட காட்சியை ஆடினாய் நறு நெய்யோட பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்று 3வது திருமுறையில 1வது பதிகத்துல எடுத்து பாடுறாருல. அதுல வந்து ஒரு பாடல்ல கோத்துன்னு இவர் சொல்றாரு. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நானே சொல்லிடுவேன், நீங்க வந்து சிந்திக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. 174வது பாடல் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்துல ஆடினாய் நறு நெய்யோட பால் தயிர் என்று எடுத்து அந்த நெற்பெரியாத சிற்றம்பலன்னு பாடுறாருல, எடுத்து ஆர்வத்தால் பாடினார். பின்னும் அப்பதிகத்தினில் பரவிய பாட்டு ஒன்றில், அந்த திருப்பதிகத்தில இறைவனை போற்றி பரவிய ஒரு பாட்டு ஒன்றில் நீடு வாழ் தில்லை நான்மறையோர்தமை கண்ட அந்நிலைமை எல்லாம், அங்க நீடு வாழ் அந்த தில்லையில் இருக்கக்கூடிய நீடிய வாழ்வை வாழக்கூடிய எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏன்னா எப்பொழுதுமே தீட்சையில் இருந்துட்டு இருக்காங்கல்ல, வருவாங்க தோன்றுவாங்க இருப்பாங்க, திரும்ப சிவலோகம் போவாங்க, சிவலோகத்திலேருந்து வருவாங்க இருப்பாங்க, தொண்டு செய்வாங்க, மீள சிவலோகம் போவாங்க. அதுதான் வாழ்.
இந்த வாழ் என்ற சொற்பதத்தை இவங்களே பாடியிருக்காங்க. ஞானசமுத்திரம் பாடியிருக்காரு. பெருமான் அது அங்கே அடி எடுத்து கொடுக்குறாரு. அது பின்னால நிகழுது தில்லை வாழ் அந்தனர்னு. அது வந்து வினைத்தொகையோ எக்காலமும் வாழ்பெறும் நம்ம ஆசிரியர் விளக்கம் சொல்றாங்க. இந்த ஆச்சாரியர்களே அந்த வாழ் அந்தனர்னு பாடியிருக்காங்க. நீடுவாழ் தில்லை நான்மறியோர் தம்மை கண்ட நிலைமை எல்லாம் அவர்களை எல்லாம் சிவகணநாதர்களாக கண்டார் இல்லையா, அந்த நிலைமையெல்லாம் கூடுமாறு கோத்து அவர் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று கூறி என்று சொல்லி இந்த 174வது பாடல்ல திருஞான சம்பந்த புராணத்துல வருது. இதுல வந்து 3வது பாடல்ல என்ன வருதுன்னா, நீலத்தார் கரியம் இடற்றார் நல்ல நெற்றிமேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார் சுடலை பொடி நீர் அணிவார் சடையார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று 3வது பாடல். இது அன்பர்கள் மனப்பாடம் பண்ணணும். இந்த நீலத்தார் கரியம் இடற்றார்னா கருநீளமாக வந்து விடக்கரையுடைய மிடற்றார் என்று அந்த இடத்துல சொல்றாரு. நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார். ஏன்னா பெருமான் வந்து சாரூப நிலையில சிவகணங்களுக்கு தன்னுடைய உருவத்தையே வந்து கொடுத்துருவார். நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார். பெருமான் எப்படி சூளம் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கும் அந்த ருத்திரர்களுக்கெல்லாம் சிவகணநாதருக்கெல்லாம் சூளமும் உண்டு. சுடலை பொடி நீர் அணிவார். அந்த சிவகணநாதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெருமான் சுடலை பொடி எப்படி அணிந்து கொள்கிறாரோ அவர்களும் வந்து அணிந்து கொள்வார்கள். சடாமுடி, பெருமானுக்கு எப்படி சடாமுடி இருக்குதோ அதை போல அந்த கணநாதர்களுக்கும் வந்து சடாமுடி இருக்கும். சீலத்தார், அப்படிப்பட்ட சீலம் உடையவர்கள் சடையார். சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம்னா அந்த சடாமுடி உடையவர்கள். அந்த சடாமுடியுடையவர்களை இந்த சீலத்தார்களாகிய இந்த தில்லைவாழந்தனர்கள் தொழுதேத்து சிற்றம்பலத்தை சேர்தலால் கடல் சேவடி கைதொழ, அங்கே போய் சேர்ந்து அந்த கடல் சேவடி கைதொழ கோலத்தாய் அருளாய் உன காரணம் கூறுவதுமே என்று சொல்லி இந்த பாட்டு இந்த இதை வந்து சொல்லக்கூடிய இந்த தொடர்கள்லாம். அதில் ஒரு பாடல் கோத்துன்னு சொல்லிட்டாருல, இவர் கண்ட காட்சி என்னன்னா, அந்த சிவபெருமான் எப்படி தன்னுடைய உருவத்தை வந்து சார்வ உருவமாக இந்த சிவகணநாதர்களுக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் வந்து காட்சிப்படுத்த அவற்றே இவர் வந்து பார்க்கிறார் என்பதை நான் வந்து இந்த புரிந்து கொண்டு போற்றி அந்த புண்ணியம் கொள்ள வேண்டும். இதுல அதற்கு முந்தைய இது இப்போ இவர்கள் வந்து போற்றியிருக்காங்க இல்லையா, நம்ம திருஞான சம்பந்த பெருமான் வந்து தில்லைவாழந்தினரை போற்றினது. நம்ம பேசுற பொருளே வந்து தில்லைவாழந்தினர் தான் இல்லையா. கற்றாங்க எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேயே முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றான் என்றாரே பற்றா பாதமே. இது வந்து பாடல். கற்றுன்னா வேதங்களை எல்லாம் முற்ற கற்று உணர்ந்து, எரியோம்பினா பெருமானை வேதத்தின் தலைவராக வேள்வியின் தலைவராக வைத்து எரியோம்பி. கலியை வாராமேன்னா இந்த ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் வழியாக இந்த உடலுக்கு வந்து துன்பங்கள், உடலுக்கும் மனத்துக்கும் இடரும் வந்து துன்பங்கள் வந்து உயிரை வருத்தது இல்லை. அதுதான் வந்து கலியை வாராமே செற்றார்னா கலியை வென்ற அந்தணர்கள் வாழ்காழின்னு அங்க வந்து பாடியிருப்பாரு. இந்த வேத வேள்விகள் வந்து செய்யும்படி அது வந்து அப்படிப்பட்ட செற்றார் வாழ்தில்லை என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து இந்த வாழ்தில்லைன்னு வருது பார்த்தீங்களா. தில்லை வாழாந்தனர் தம் அடியார்க்கடின்னு பின்னால தானே சாமியை 150 வருஷம் கழிச்சு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு எடுத்து கொடுக்குறாரு. வாழ்தில்லைன்னு சொல்லி இவர் சொல்றாரு பாருங்க, இது ஞாபகம் வச்சுங்க. பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை அடுத்த பாட்டுல. பரப்பை படுத்தங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய பிறவிப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மறைப்பில் கண்டீர் மையல் தீர்வாரே அந்த 2வது பாட்டு அவர்களை வந்து சொல்றதுதான். அப்புறம் செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை, இது இவர்களை தான் சுட்டப்படுகிறது. செல்வம் உயர்கின்ற செல்வ நெடுமாடம் என்று தொடங்குற பாட்டுல செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லைங்கிறாரு. அப்புறம் வந்து சிட்டர் வாழ்தில்லை. சிட்டர்னா ஆச்சாரிய சீலர்கள், அவர்களை வந்து தான் வந்து சுட்டப்படுகிறது. அப்புறம் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இந்த பதியத்துல உள்ளது. மரியோர் தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம். இதெல்லாம் தில்லைவாழந்தனர்ல போற்றக்கூடிய ஞானசம்பந்த பெருமானால் வந்து போற்றக்கூடிய தொடர். இதை வந்து நம்ம வந்து பெருமைப்படணும். அப்படி சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம், தில்லையார் தொழுதேத்து சிற்றம்பலம், திருவாரணி தில்லை தன்னுள் சீரினால் வழிபாடு ஒழியாததோர் செம்மையாய் அழகாய சிற்றம்பலம், கற்றவர் தொழுதேத்து சிற்றம்பலம், உயர்ந்தார் உரை தில்லை தன்னுள் என்று சொல்லி இந்த தில்லை வாழ் அந்தனர்களை எல்லாம் திருஞான சம்பந்த பெருமானை அவருடைய வாக்கால் வந்து போட்டுகிறார். திருநாவுக்கரசு பெருமான் செந்தியார் வேள்விவோவா தில்லை சிற்றம்பலத்தை அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசுங்கொள்ளோ என்று சொல்லி
இந்த செந்தியார்னா இந்த செந்தியாக எழக்கூடிய வேள்விகளை எல்லாம் யாரு ஏற்றுறாங்க? தில்லை வாழ்ந்தவர்கள் மதியோர்கள் தானே ஏத்துறாங்க. அதனால அவர்களை சொல்றாரு. திணைத்தனை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலத்து. திணைத்துணை அளவும் வந்து இந்த நான் மறையோர்கள் தில்லை வாழ்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, நான் மறைகளை பெருமான் படைத்திருக்காருல்ல, படைத்ததுல இருந்து திணைத்துணை அளவும் வந்து குன்றாமல் இந்த வேதங்களை ஓதி வேத வேள்விகள் எல்லாம் செய்து அந்த வேதாகம வேள்விகள் படியெல்லாம் இந்த வழிபாடுகளை செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலத்து உரை சிற்றன் என்று சொல்லி, சிட்டர் என்றால் நெறிமுறையிலே ஒழுக்க சீலர்களாக உயர்ந்தோர்கள் என்று பொருள். அது வந்து தில்லை வாழ்ந்தான் வாழ்தில்லைன்னு வருது பாருங்க. இவர் அந்த வாழ்தில்லைன்னு தான் சொல்றாரு. சிட்டர் வாழ்தில்லை அம்பலக்கூத்தனை எழுத்தனை பொழுதும் மறந்து விவனோ என்று சொல்லி இவரும் எல்லா ஞானசம்பந்தரும் வாழ்தில்லைன்னு தான் பாடுறாரு, நாவுக்கரசரும் வாழ்தில்லைன்னு தான் பாடுறாரு. அங்க பெருமானும் தியாகேச பெருமானும் வாழ்தில்லைன்னு அடி எடுத்து கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் ஒப்பீடு வந்து நம்ம பார்க்கணும். அந்தனதம் சிந்தையானை திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன், இது எல்லாமே வந்து நாவுக்கரசர் வந்து திருவுடை அந்தனர் வாழ்ன்னு சொல்றாருன்னா வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் சொல்றாரு. அப்புறம் நம்பியாரூரர் முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானை. முட்டாத முச்சந்தின 3 வேலையும் வந்து தவறாது வந்து வழிபாடு செய்யக்கூடிய 3000 மூர்த்தி தலைவன் எனப்பட்டானே என்று தெளிவாளர் வந்து போட்டுறாரு. அப்புறம் வந்து மணிவாசகர் வந்து 4 மறை பயில் அம்பலத்தை கண்டேன்னா 4 மறைகளையும் வந்து பயிலக்கூடிய அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கக்கூடிய அந்த அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானை வந்து கண்டேன் என்று கண்டபத்துல சொல்றாரு. நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறைகழலோன் புனை கொன்றை பொந்தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி திருப்புவள்ளியில நன்றாக வானவரும் மாமுனிவர் நாள்தோறும், மாமுனிவர்கள் என்பது இங்கே வந்து தில்லைவாழ் அந்தனர்களை வந்து குறிப்பதாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது திருக்கோவையாறுல ஒரு பாடல். இந்த தொடரெல்லாம் வந்து மணிவாசகர் பாடியெல்லாம் நம்ம சிவசங்கரி அம்மா அவர்கள் குறித்து வைத்திருந்தார்கள். உடனே என்ன நீங்க என்ன தயார் பண்ணீங்களோ அனுப்புங்க, என்ன அதுல இருந்துச்சு. ஆவா என்று இருவர் அறியா அடி தில்லை அம்பலத்து 3000 வணங்க நின்றானே என்று சொல்லி, தில்லை அம்பலத்து 3000 வணங்க நின்றானே என்று சொல்லி அந்த மணிவாசக பெருமானும் அந்த தில்லைவாழ் அந்தனர்களை வந்து போட்டுகிறார். இப்போ நம்ம வந்து புராணத்துக்கு போகலாம். சிவா தில்லைவாழ் அந்தனர் புராணம். தில்லைவாழ் அந்தனர் தான் அடியார்க்கு அடியன் என்று பெருமானையால அடியெடுத்து கொடுக்கப்பட்ட இந்த தொடரு. இது சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான் அடி எடுத்து கொடுத்ததை அதையே வந்து சொல்லி தொடங்குகிறார். சிலர் என்ன பண்றாங்க, தில்லைவாழ் அந்தனர்னா நம்ம பெருமான் தான், அவருக்கு யாரு அடியாரோ அவருக்கு அடியாருன்னு சொல்லி வந்தவாறு அதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து ஒப்பீடுலாம் செய்து உடனே தோன்றின உடனே சிந்திக்கணும். மாறுபட்ட கருத்து தோன்றணும், இதெல்லாம் இதெல்லாம் நல்லது. ஆனா உடனே நம்ம சொல்லிடக்கூடாது, வேறு வகையாகவும் வந்து சிந்திக்கணும். அப்ப தில்லைவாழ் அந்தனதம் அந்தனதம் அடியார்க்கு அடியன்னு அடி எடுத்து கொடுத்தது யாரு? தியாகேச பெருமான். அவர் என்ன சொல்றாரு? தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கு அடியன்னு சொல்றாரு. தியாகேச பெருமான் வேற, இங்க நட்ட பெருமான் வேறையா? அப்ப என்னுடைய அடியார்களுக்கு நான் வந்து நானே தான் தில்லைவாழ் அந்தனர்னு பெருமான் தியாகேசர் சொல்றாரா? இப்படி வந்து இந்த முறையில வந்து சிந்தித்தா இந்த ஐயப்பாடு வந்திருக்காரு. தில்லையில வந்து வாழக்கூடிய, அங்க வந்து எப்பொழுதுமே வாழக்கூடியதுன்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய, இன்றைக்கும் இருக்காங்கல்ல. இவர் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து பெருமான் அடி எடுத்து கொடுக்க பாடியிருக்காரு. இன்றைக்கும் இருக்காங்கல்ல, இந்த உலகம் உள்ளளவும் அவர்கள் இருப்பார்கள்ல. அதனால வந்து தில்லைவாழ் அந்தனர்கள்னா அந்த 3000 வரை வந்து போற்றி செய்வது. இதை பிறர் பொருளாக வந்து பெருமான் மேல ஏற்றி அவர் தான் தில்லைவாழ் அந்தனர், அவருக்கு யாரு அடிமை செய்யறாங்களோ அந்த தீட்சிதரை அவர்களுக்கு யாரு அவர்களுக்கெல்லாம் நான் அடியன்னு சொல்றது போல வந்து ஒரு பொருள் உரைப்பது தப்பு. அதை வச்சுங்க. இந்த அப்புறம் வந்து என்ன செய்யறாரு, இந்த நமது நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில இதை வந்து விரிச்சு ஒரு பாடல்ல வந்து பாடியிருக்காரு. தகுபுகள் தில்லைப்பதியில் செழுமறையோர் செப்பத்தகுதுன்னா புகழ்ந்து போற்றத்தக்க புகழ் உடைய. ஏன்னா பெருமான் அங்கே வந்து விட்டு இருப்பதால அந்த தில்லை வந்து புகழ் பெற்றது, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் 3னும், செழுமறையோர்கள்னு சொன்னோம்னா எல்லையில் வந்து புகழை உடையவர்கள் அந்த மறையோர்கள்.
அந்த புவனங்கள் மூன்றிலும் இவர்களுக்கு ஒப்பவர்கள் கிடையாதுன்னு அர்த்தம், அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் உம்பரின் ஊர் எரித்த அப்பருக்கு, அங்க முப்புறங்களை எரித்த அப்பராகி அந்த பெருமானுக்கு அமுத திருநடருக்கு, அந்த அமுதத்தை வந்து பிளிற்றக்கூடிய அந்த திருநடம் ஆடுகிறார்னா, உலக உயிர்களுக்கு இந்த திருநட்டம் ஆடி வந்து உலக உயிர்களை ஐந்தொழிலே வந்து தொடர்ந்து பயிற்றுவித்து இன்ப துன்பங்களை ஊட்டி 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 செம்மைப்படுத்தி அந்த உலக உயிர்களை பற்றி இருக்கிற அந்த ஆணவத்தை சக்தியரை செய்து அமுதம் போல்வானாகிய தன்னையே வந்து பேரின்ப பொருளாக இருக்கக்கூடிய தன்னையே கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் அர்த்தம். அதுக்காக தான் நட்டம் மாறுறாரு. அதனாலதான் அவரு இந்த நட்டத்தோட வந்து விளைவு என்னன்னா, இந்த ஐந்து ஆடுவது இந்த உலக இயக்கத்திற்காக. இந்த உலக இயக்கம் எதற்காக வந்து நடத்தப்படுகிறது என்றால், உயிர்களோட ஆணவம் பற்றி இருக்கக்கூடிய ஆணவம் சக்தியரை செய்து உயிர்களை வந்து சித்து பொருள்களாக, உயிர்களே சித்து பொருளாக அவர்களோடே இருக்கக்கூடிய தன்னை உணரச் செய்து தன்னுடைய அமுதத்தை, அந்த அனுமதத்தை ஒத்து அந்த பேரின்பத்தை எப்பொழுதும் தூக்க செய்ய வேண்டும் என்று அமுத திருநருக்கு அந்திப்பிறை அணிந்த துப்பருக்கு, இந்த துப்பருங்கிறதுக்கு அவங்க பொருள் எழுதாம போட்டாங்க. துப்பர்னா வந்து இங்க வந்து போட்டிருக்காங்க தூயவர். துப்புன்னா மேன்மை என்று ஒரு பொருள், தூய்மைன்னு பொருள். மேன்மையானவர், தூய்மையானவர், அறிவுடையவர், வலிமை உடையவர், பொலிவு உடையவர், நன்மை உடையவர். இந்த சொற்பதங்கள்லாம் வந்து ஒரே சொல்லுக்கு நிறைய இருக்கு, எல்லாமே பொருந்தக்கூடிய சொல்லு. உரிமை தொழில் புரிவோர் தம்மை சொல்லுதுன்னா, இந்த உரிமை யார் எழுதி கொடுத்தா? இந்த யாராவது ராஜா எழுதி கொடுத்தானா, இல்லை யாராவது இந்த ஊர்ல இருக்கிறவன் எழுதி கொடுத்தானா? பெருமானே வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்காரு. அந்த உரிமையை தன்னை வந்து போற்றக்கூடிய அந்த சிற்றம்பலத்துல ஏறி போற்றக்கூடிய உரிமையை யார் கொடுத்துருக்கிறாரு? பெருமானே வந்து அளித்த இது. அதனால உரிமை தொழில் புரிவோர் என்னைக்குமே மாற்ற முடியாது. இப்பதான் சுப்ரீம் கோர்ட்லயும் ஆர்டர் போட்டிருக்கான், எவனே எப்படியோ பிடிங்கணும்னு பார்த்தான். நம்ம ஆளுகளுக்கு தெரியவே இல்லை எவன் எதற்காக இந்த சதி செய்யறான். தில்லையும் வந்து அதுக்கப்புறம் உள்ள கட்டணம் போட்டு 500 கட்டணும், 700 கட்டணம், சிறப்பு கட்டணம் 150 இந்த பக்கம் தட்டி வச்சு அந்த பக்கம் இப்படி திரும்ப வச்சு ஒரு சிரமமும் இல்லாம இன்னைக்கு நம்ம வழிபட்டு வரோம். தில்லையில போய் இன்றைக்கு எந்த வித ஒரு அணு அளவு கூட வந்து எந்த இடரும் இல்லாமல் நேரா போறோம். நேரா எந்தெந்த சன்னதியை வழிபடுறோமோ வழிபட்டுட்டு நம்ம பாட்ட வரோம். நாம இஷ்டப்பட்டு குரு காணிக்க நம்மளா கொடுத்தா வாங்கிப்பாங்க. இதெல்லாம் நன்றாக வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமைகள் உள்ளவர்கள். அப்புறம் வந்து என்ன செய்யறாரு, இந்த பெருமானையே வந்து போற்றி பாடுறாரு. தில்லைவாழ் அந்தனர்கள் சரித்திரம் வந்து தில்லைவாழ் அந்தனர்களையும் பெருமானையும் வந்து பிரிக்க முடியாது. ஏன்டா 2 பாட்டு இங்க வந்து பெருமானை தில்லைவாழ் அந்தனர் புராணம் தானே இது, ஏன் வந்து 2 பாடல் இப்படி போட்டிருக்காங்கன்னு எதுவும் விளக்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த இதுல பார்த்தா அதுல ஒன்றும் தெரியல. இதை வந்து நம்ம எதற்காக சிந்திக்கணும்னா, இவர் தில்லைவாழ் அந்தனர்கள் ஒருவருங்கிற அந்த ஒரு கருத்தால் இல்லை, இவர்கள் என்றைக்குமே வந்து பெருமானை வந்து பிரியாமல் இருக்கக்கூடியவர்கள். எங்க பிரியாம இருக்காங்கன்னா, அங்கிருந்து இங்க அவதரிக்க செய்யப்படுகிறார்கள். இங்க வந்து இந்த அணுக்க தொண்டர்களாக தொண்டு செய்கிறார்கள். அவர்களுக்கும் மனித உடலை எடுத்து மனிதர்களாக வாழ்வதால் என்ன ஆயிடுது, அவர்களுக்கும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அங்கே வந்து இந்த இறைவனுக்கு அணுக்க தொண்டு செய்த சிறப்பால் மீளவும் எந்த சிவகணங்களாக இருந்து சிவகண தலைவர்களாக இருந்து இங்கே அனுப்பப்பட்டார்களோ அந்த சிவகண தலைவர்களாக மீளவும் போகிறார்கள். அப்போ வந்து பெருமானை வந்து எந்த காலத்திலையும் பிரியாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த தில்லைவாழ் அந்தனர்களை போற்றும் பொழுது பெருமானை போற்றி 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இது நம்ம வந்து பெருமான் வந்து இப்படிப்பட்ட சிந்தனையை வந்து கருத்துக்களை நல்கினால்தான் நம்மளால வந்து கொடுக்க முடியும். ஆதியாய் நடுவுமாகி அழகிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாயானமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போட்டுங்கிறது. ஆதியாய் நடுவுமாகினா இவர் தான் ஆதி அந்தமெல்லாம். ஏன்னா பெருமானுக்கு வந்து இந்த உலகில வந்து தோற்றுவிப்பதற்கு ஆதியாக நிற்கிறார். அடுத்தது நடுவுல வந்து காக்குறாரு. அடுத்தது அந்தம். அப்போ முற்றிலுமாக அழித்த பிறகு பெருமான் மட்டும்தான் இருக்காரு. படைப்பு கடவுளா காப்ப கடவுள்லாம் இல்லை, முற்றிலுமாக அழிச்சிட்டார் இல்லையா மாப்பேர் ஒழி. அப்ப யார் இருக்கா? பெருமான் மட்டும். அவர் மட்டும் இருந்தா இந்த உலகத்தை யார் வந்து தோற்றுவித்திருக்க முடியும்? யார் இருந்தாரோ அவர் தானே தோற்றுவித்துக்க முடியும். அதனாலதான் ஆதியாகவும் ஆதியும் அந்தமும் என்று சொல்றாங்களா. அவருக்கு ஆதி அந்தமே கிடையாது. ஆனா உலகியலை தோற்றுவிக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஆதியாகவும் அந்தமாகவும் காப்பு கடவுளாகவும் இருக்கக்கூடியவர்.
அளவிலா அளவுமாகினா எல்லையில் அதாவது எல்லை இல்லாத வந்து பெருமான் வந்து அவருக்கு எல்லையே கிடையாது. சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலா இதுவும் தன்மைங்கிறாரு. இந்த அருவம் இருக்குல்ல, இது வந்து பஞ்சபூதங்கள்ல உள்ள அருவம். இது இல்ல. இந்த சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாயின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க. சொல்லாலேயோ இந்த கருவி கரணங்களாலேயோ அறிய முடியாத வந்து பெருமான். காட்சிக்கு வந்து அரியவர். அதாவது அரிய காட்சியர்ன்னு சொல்லுவார். அரிய காட்சியரை தமது அங்கை சேர் எறிய ஏறு கொண்டு ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆறறிவார் அவர் பற்றியன்னு பாசுரத்துல திருப்பாசுரத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடியிருப்பாரு. அரிய அதாவது காட்சிக்கு அரியர்னா இல்பொருள் ஆயிடும் முயற்கொம்பு போல. அரிய காட்சியர்னா காண முடியாது, ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து கண்டுவிடலாம். எப்படி பாருங்க ஞானாசிரியர்கள்லாம் எப்படி வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அளவிலா அளவுமாகி எல்லையே கிடையாது பெருமானுக்கு. வந்து இந்த பக்கம் கிழக்க வந்து போகிறோம், மேற்க போகிறோம், தெற்க போகிறோம், வடக்க போகிறோம், எங்கே போனாலும் வந்து அவர் இந்த எல்லையோட அவர் முடிகிறாருன்னு சொல்ல முடியாது. அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகினா சோதினா தன்னுடைய அந்தமில் ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் ஓரளவு சிறு ஒளியை வந்து இந்த உலக நன்மைக்காக புற ஒளியாக காட்டுறாருல. அப்படியே உணர்வுமாகினா உள்ளுணர்விலேயே வந்து இருக்கக்கூடிய பெருமானாகவும் இருக்கிறாரு. தோன்றிய பொருளுமாகினா பெருமானால் வந்து தோற்றுவிக்கப்பட்ட அத்தனை பொருள்கள்லையும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலப்பா நின்று கொண்டிருக்கிறாருன்னு சொல்றோம். நம்ம 5 புலன்களாலையும் நுகரக்கூடிய அதான் எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள்தான் விளையாட்டது என்று சொல்லியிருப்பார். எல்லாத்துலேயுமே பெருமான் இருக்காரு. நீ வந்து 5 புலன்களால வந்து காணக்கூடியதா இருக்கட்டும், கேட்கக்கூடியதா இருக்கட்டும், ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, அப்புறம் சுவைக்கக்கூடியதா இருக்கு இல்லையா, 6 சுவை 7 ஓசையோடு 8 திசை தானான்னு எல்லாமாகவும் பெருமான் எல்லாத்துலேயும் ஊடி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சொல்றாரு. தோற்றுவிக்கப்பட்ட பொருள்களாகவும் ஆகி வேதியா ஏகமாகி ஒன்றாகவும் இருக்காரு. வேதியா வந்து பேதம் இல்லாமல் ஏகமா இருக்காரு. இந்த உலகத்தை வந்து தோற்றுவிக்கும் முன்பாக அருவமாக பரசிவம் மட்டும்தான் இருக்காரு. நான் ரொம்ப தத்துவத்தை எல்லாம் ஒரு பாடலுக்கு வந்து சொல்லி இது பண்றது தயாரில்ல. ஒன்றாக தான் இருக்காரு. இந்த உலகத்தை படைக்கணும்னு திருவுளம் பற்றினோடனே தன்னுடைய சக்தியை வந்து பராசக்தியாக ஆகிறாரு. வேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி ஆணும் பெண்ணுமாய் அடியாருக்கு அருள் நல்கி சேன் என்றவருக்கு இன்னும் சிந்தை செய்ய வரலாம். அப்பர் பெருமானுடைய பாட்டு. பெண்ணுமாய் ஆணுமாகினா பெருமான் வந்து ஆணும் கிடையாது, ஆணலர் பெண்ணலர் பேடலர்னு ஞானசமுந்தர் வாக்கு அது போல இருக்கு. அவர் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இந்த உலக உயிர்கள்லாம் ஆண் பெண்ணாக வந்து படைத்து அவர்களை முயங்க வைத்து அவர்களுடைய நல்வினை தீவினை ஏற்றி அந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் ஆட்படுத்தி ஒரு லீலையை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தானே வந்து பெண்ணாக வராரு. இறைவன் வந்து பெண் வந்து ஒரு தோற்றம் தான் அது. அதாவது சக்தி அம்பிகை வந்து சிவனிலிருந்து வேறுபட்ட உயிர், முருகன் வேறுபட்ட உயிர், பிள்ளையார் வேறுபட்ட உயிர், வீரபத்திரர் வேற, பைரவர் வேற நினைச்சீங்கன்னா இனி ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லையே என்று அர்த்தம். இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டேன்னு தான் சிவபுரத்துல வந்து ஞானசம்பந்த பெருமான் கலைமொழி அகலல்கள் அறிவதன் உருவினன் முளைமொழி தருதிரு உருவமது உடையவன் என்று பாடியிருக்கார். கலைமொழின்னா கலைன்னா ஆடை, மலி அகலல்குன்னா இந்த இடுப்பு பகுதி இருக்கு பாருங்க, இடுப்பு பகுதியிலேருந்து ஆடையை சுற்றி அழகாக கட்டி இருக்கக்கூடிய கலைமொழி அகல் அல்குல் அறிவை இதன் உருவினன். சரி உனக்கு புரியாம போகிறான்னு சொல்லி 2 தனபாரங்களை சுட்டாரு. முளைமொழி தருதிரு உருவமது உடையவன் சிலைமொழி மதிலணி சிவபுரம் நகர்துழ இலைநலி வினை இருமையும் இடர்கடுமை என்று அந்த பாட்டு. ஞானசம்பந்த பெருமான் வந்து சொல்லியிருக்காரு, சாமி வேற எல்லாம் பெண்ணு, நீங்க இங்க லிங்கமூர்த்தியா வந்து கும்பிட்டுட்டு சுத்தி வந்து அம்பாலை வந்து கும்பிடுறீங்கள, அந்த தோற்றத்துல பெருமான் தான் இருக்காரு. அம்பிகை தோற்றத்துல ஒரே நடிகர் வந்து பல வேடங்கள் பூன்றது போலதான் அவர் தான் முருகப்பெருமான், அவர் தான் விநாயகர், அவர் தான் பைரவர். இவரெல்லாம் தன்னுடைய சக்தியை மட்டும் பேதமாக தோற்றுவித்து தானே வந்து செயல்படுறார். தானலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தன்கனா ஆக்கினான்னு திருவுருஷாதாரத்துல பாடியிருப்பாரு. வீரபத்திரர் தானே அழிச்சாரு, புராணப்படி வீரபத்திரர் அழிக்கிறாரு. தானலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தன்கனா ஆக்கினா, ஊமை கண்ட கனவு போல ஆக்கினான்னு யாரு பண்ணாருன்னா பெருமான் பண்ணாருன்னா அப்ப அங்க வீரபத்திரரா அனுப்பப்பட்டவர் யாரு?
இதெல்லாம் திருமுறைகளை வந்து ஊன்றி கவனித்து படித்து சிந்தித்தால்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வரும். பேதியா ஏதம பேதியான்னா பேதம் இல்லாமல் ஏகமாகி இருக்க ஓருருவாயினை மானாங்கருத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம்னு திரு கூட்டுகையில் இருக்கு இல்லையா. ஓரொரு ஆயினைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு உருவமே இல்லாமல் இருந்த நிலையில ஓரொரு ஆயினை. மானாங்காரத்து தங்களுடைய சக்தியை தூண்ட மானாங்கருத்து ஈரியல்பாய் சிவசக்தி என்று ஈரியல்பாய். அப்புறம் ஒரு விண்ணு முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிக்க மும்மூர்த்திகளாக நீயே ஆயினேன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். அப்ப பேதியாக வந்து பேதம் இல்லாமல் ஏகமா இருக்கக்கூடிய பெருமான் அவரே தான் பெண்ணுமாக ஆணுமாக இந்த மாயா காரியத்தில் இது திருவுளம் இந்த உலக உயிர்களை எல்லாம் காப்பதற்காக திருவுளம் பற்றி அதை பண்றாரு. போதியா நிற்கும் தில்லைன்னா இங்க பெரிய ஞானத்தை வந்து போதிச்சு கொண்டு இருக்கிற இந்த ஐந்தொழில் வந்து நடனம் ஆடுறாரு இல்லையா. இந்த செயலாக்கம் வந்து இந்த உலக உயிர்கள் மாட்டு அதற்காகத்தான் இவர் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஞானத்தை வந்து போதிக்கக்கூடிய தில்லையில நட்டப்பெருமானாக விளங்குகின்றார் என்று போடுறாரு. கற்பனை கடந்த ஜோதி இந்த 5 நமக்கு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அகக்கரணம் புகக்கரணம் சிந்தை இந்த உயிரறிவு இந்த இவற்றெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கடந்த ஜோதிமயமாக கூடிய பெருமான் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி இப்படியே நின்னரத்தன் என்று அறிய ஒண்ணாதே அவன் அருளை கண்ணாக காட்டினல்லான்னு சொல்றாருல. அப்புறம் கற்பனை கடந்த ஜோதி அவரோட உருவம் நமக்கு எடுத்து வர்றாருல, அந்த உருவமே கருணை தான். அதனாலதான் வந்து இந்த திருவுருவத்தை உச்சி முதல் பாதம் வரை அவருடைய திருவுருவம் அவர் நமக்கு எடுத்து கொண்டு வந்திருக்க அந்த திருவுருவம் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் ஆயுதங்கள் இவையெல்லாம் வந்து புண்ணிய திருவேடங்கள் என்று சொல்லி அந்த பேர் தோழிப்பங்க கான்செப்டே அந்த கருப்பொருளே அதுதான். பெருமான் நமக்காக எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த திருவுருவம் இருக்கு இல்லையா. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன் வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். இங்க உள்ளங்கவர்கள்வன் அங்க வந்து என் உளமே புகுந்த அதனார். இது பார்க்கணும். இந்த திருவுருவம் எல்லா பாடல்களையும் ஏன்டா இதெல்லாம் வருது, அவர் என்ன அணிஞ்சிருக்கிறாரு, சடாமுடி எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்காரு, என்னென்ன ஆடை அணிந்திருக்காரு, இதெல்லாம் எதற்கு வருதுன்னா அந்த பெருமானை எடுத்துட்டு வந்து அந்த அருட்தன்மையை வந்து உள்ளத்துல வந்து உயிரறிவுல பதிந்துட்டா ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் வழியாக வினைகளை ஊட்டக்கூடிய தெய்வங்கள் இவன் பெருமானையோடைய திருவுருவத்தையே உள்ளத்திலே உயிரறிவுகளை பதித்து விட்டா இவனுக்கு கிட்ட போகக்கூடாதுன்னு ஆசி வழங்கிட்டு ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று போயிடும். அதுதான் கருத்துது. கருணையே உருவமாகி அந்த திருவுருவமே அப்படியே வந்து கருணை தான்னா பார்த்துக்கலாம். அற்புத கோலம் நீடி அந்த திருக்கோலம் இருக்கு பாருங்க, அவ்வளவு வந்து ஒரு அற்புதமா அதை வந்து விவரிக்க முடியாது. அதாவது சொற்பதங்களால் வந்து விளக்க முடியாத அப்படிப்பட்ட திருக்கோலத்தை வந்து நீடிய திருக்கோலத்தை இருக்காரு. அருமறை சிரத்தின் மேலாம்னா அந்த மறைகளோட வந்து மறைகளை வேதத்தை 4 பேருக்கு வேதமும் பொருள்களும் அருளி அங்கே மங்கையர்கரசியில சொல்றாருல, வேதத்தை மட்டும் சொன்னா பொருள் தெரியாம அலைய போறான், எவனாவது திருக்குறளுக்கு யாராரோ உரை எழுதியிருக்கான் பாருங்க சாமி எல்லாம் இல்லைங்கிறவன், அதன் பிறகு எவனாவது மாற்றி எழுதி போறான்னு சொல்லி பெருமானே வேதமும் பொருள்களும் அருளி அதற்கப்புறம் அதோட விளக்கங்களை வந்து ரிஷிகளை எல்லாம் படைத்து உபநிடதங்கள் வழியாக வந்து கொடுத்திருக்காரு. அதான் அந்த வேதத்தோட முடிச்சுதான் வந்து உபநிடதங்கள். அதுல இருந்து தெல்ல தெளிவாக எடுத்ததுதான் நம்முடைய ஆகமங்கள். அந்த ஆகமத்தோட சாரங்கள் தான் நம்முடைய திருப்பதிகங்கள். அதாவது வேதாச்சாரம் தான் இந்த திருப்பதிகங்கள்லாம் அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும்னா சித்துன்னா அறிவுன்னு சொல்லி பர வியோமமாகும்னு சொல்லி அதை வந்து சொல்றாரு. அதாவது ஞான பரவலின்னு பேரு. அதாவது எல்லாத்தையும் கடந்தது. இந்த அருவ நிலை இருக்கு பார்த்து முன்னாடியே சொன்னேன்ல, இந்த அருவ எல்லை வந்து பூமியை வந்து தொட்டு அதுக்கப்புறம் ஈர்ப்பு சக்தியெல்லாம் போயிடுதுங்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல 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 வளர்ந்து கடந்து போறது ஞான பெருவெளி சித்தாகிய ஆகாய மெய்ஞானமே ஆகிய தில்லை மன்று அப்படின்னு சொல்றாங்க. சிற்பர வியோமமாகும் அதாவது பிறப்பதற்கும் ஒடுங்குவதற்குமான ஒரு ஞான நிலைக்கலன் என்று கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொறுப்புடன் நடனம் செய்கின்ற மிகவும் அழகிய நடனத்தை வந்து செய்கின்ற நின்றுனா எப்பொழுதும் நிலைத்து பூங்கடல் போற்றி போற்றினே பெருமானுடைய திருவடியை வந்து இதுக்கு போற்றி அருள்கண்ணின் ஆதியாம் பாதமலருங்கிற மாதிரி சொல்றாங்களே அதை போல சொல்றாங்க. அடுத்தது 2வது பாட்டு. போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனர் திறம் புகழல் விட்டேன். தில்லைவாழ் அந்தனர் திறங்களை நான் போற்றி புகழல் விட்டேன். இப்படி மாத்திக்கணும்.
இங்கேயும் பாருங்க அந்த வாழ் அந்தனருங்கிறத வந்து என்ன ஆச்சாரியார்களால் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெருமானே அந்த அடி எடுத்து கொடுத்துருக்கிறாருங்கும் போது அதை விடாம அப்படி வந்து சேக்கிழார் சொல்ற இந்த திறனை வந்து பின்பற்றக்கூடிய திறனை நான் வந்து போட்டணும். நீட்டினால் நிறைந்த போல நிறுத்தனுக்கு உரிய தோன்றாம். நீட்டினால் நிறைந்த போல வெந்நீர் சன்னித்த மேனியான்லயே மெய்ய முற்றப்பொடி பூசியோர் நம்பிங்கிறாள். பெருமான் உடல் முழுவதுமே வந்து வெந்நீர் தானே. அந்த திருக்கைலை மலையில வெந்நீர் படர்ந்தது போல பெருமான் மீது படர்ந்தது போல பனி படர்ந்திருக்குன்னு உவமையா சொல்லுவாங்கல்ல. அது போல நிறுத்தன்னா நடனம் ஆடக்கூடிய உரிய தொண்டாம் பேட்டினார். இந்த பேரு உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பேரு இந்த சிவகண தலைவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த பேரு எப்படி கிடைச்சதுன்னு ஞானசமுத்திரங்க வீக்கிறார். பெருமைக்கு எல்லை ஆகினார். அவர்களுடைய பெருமைகளை வந்து பெருமானுடைய பெருமைகள் எந்த பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கிறார்களோ, ஒன்றி செய்கிறார்களோ, ஒன்றி இருந்து நினைந்து செய்கிறார்களோ, அந்த பெருமானுக்கு உடைய பெருமையை வந்து எப்படி எல்லையிட்டு வந்து சொல்ல முடியாதோ, ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான்புயில் அளவில்லை கிழக்காண்ட அவருடைய பெருமையும் தொண்டர்களுக்கு வந்து செய்யக்கூடிய அருளையும் நீ வந்து கேட்க புகுந்தினா இப்ப சொல்லி முடியாதரா அப்படின்னு சொல்லி பாடுவார் ஞானசம்பந்த பெருமான். அதே போல பெருமைக்கு எல்லை ஆகினார். பேணி வாழும் ஆற்றினார்னா நல்லொழுக்கம், ஆற்றினார்னா நல்லொழுக்கத்தை வந்து குறிக்கக்கூடியது. பெருமானுடைய வந்து பேணி வந்து அங்கு திருத்தொண்டுகள் செய்து அது வாழ்க்கையே அதாக வச்சுறார். பெருமானுக்கு திருத்தொண்டு செய்வதே தான் வாழ்க்கை, வேற தனியான ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த ஒன்றிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பெருகும் அன்பால் அடித்தவம் வந்து புரிந்து வாழ்வார்னா அவர்கள் முன்னதாகவே வந்து ஒரு அன்பு உச்சத்துக்கு போய் தானே அங்க வந்து சிவகணங்களாக இருக்காங்க. இங்க வந்து அடித்தொண்டு செய்யும் போது நாளுக்கு நாள் வந்து அவர்களுக்கு வந்து பெருமான் மீது ஆன அன்பு வந்து பெருகுகிறது என்று சொல்லி ஊற்றெழுவது போல வந்து இறக்க இறக்க வர்றது போல வந்து அந்த அன்பு வந்து பெருகக்கூடிய அப்படிப்பட்ட அடித்தவம் வந்து செய்யக்கூடிய திருவடி தொண்டை செய்யக்கூடிய தவநெறியில் செல்லக்கூடியவர்கள். அடுத்தது 4வது பாட்டு. பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்து. அந்த பொங்கியன்னா மிகவும் சிறந்த அந்த திருவில் நீடும்னா அங்க வந்து பெருமானுக்கு அந்த இதுல சபையில செய்யக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஏந்தி அணிமணிகள் எல்லாத்தையும் ஏந்தி மங்கள தொழில் செய்யுது. அங்கே வந்து அபிஷேக ஆராதனை செய்யறது, தூய்மை செய்யறது, அனைத்து பணிகளையும் வந்து குறிக்கும். மறைகளால் துதித்துனா 4 மறைகளால் கற்றவர்கள் இல்லையா, இவர்கள் வந்து கற்ற மறையால பெருமானை வந்து போற்றி செய்து துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் அவர்களுக்கு என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று வழி வழியாக அவர்கள் முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக பெருமான் உணர்த்தி எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ அந்த பணிகளை எல்லாம் வந்து தகும்படி தலை நின்று உய்த்தே நல்ல அந்த பணிகளை எல்லாம் முதன்மையாக நின்று உய்த்தே செய்து அங்கனர் கோயில் உள்ள அகம்படி தொண்டு செய்வார். அங்கன்மை உடையவர், கருணை உடையவர். கைனா அழகிய கைன்னு பேரு. இந்த இடத்துல அங்கன்மைனா கருணை என்று பேரு. அங்க அப்படிப்பட்ட கருணை உடையவன் இருக்கக்கூடிய கோயில் வந்து உள்ள அகம்படி தொண்டு. அகம்படி தொண்டுனா கருவறை தொண்டு. அகத்து அடிமை செய்யும் அந்தனன் தான் அரிசில் புனல் வந்து கொண்டு வந்து ஆட்டுகின்றான்னு சொல்லி அகத்து அடிமைன்னா அங்கே வந்து இங்க ஆகமொழியில் நிலை பெற்ற கோயிலில் சிவாச்சாரியார் தான் கருவறைக்கு போக முடியும். அவரோட தம்பியோ இது தீட்சை எடுக்காதவங்களா இருந்தாலும் பிள்ளைகளோ ஒரு மனைவியோ அங்கே போக முடியாது. வேற பிராமணர்களும் அங்கே போக முடியாது. எல்லாரும் ஒன்றா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவாச்சாரியர் வேற பிராமணன் வேறன்னு கூட அது கூட தெரியாம அப்படிதான் இருக்காங்க. மங்கள தொழில்கள் செய்துன்னா ஒரு புனிதமான தொழில். அங்கே என்ன அந்த எல்லாமே மங்களம் தானே. பெருமானுக்கு அணுக்க தொண்டராக செய்யக்கூடிய அனைத்து தொண்டுகளுமே மங்கள மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் வழி வழியாக மரபு வழியாக என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் வந்து அதை வந்து முதன்மையாக செய்து தலையின்று வைத்து அங்கனர் கோயில் உள்ள அகம்படி தொண்டு செய்வார். 5வது வருமுறை எரிமூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க. இதுதான் முக்கியமா எடுக்கணும். கற்றாங்கு எரிவம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லைன்னு சொல்லி பாடியிருக்காரு. அது வாழ்தில்லை. யாரு அந்த மறையோர்கள் வந்து வேதங்களை முற்றக்கெட்டு பெருமானை வந்து வேதல்வின் தலைவனாக வைத்து எரியோம்பி கலியை வாராமேன்னா இப்ப சொன்னால ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு திடீர்னு வந்து சுனாமி வர்றது, பூகம்பம் வர்றது, விண் திரிகட்டு வந்து எழுதுறது, புயல் அடிக்கிறது, கடும் வறட்சி வர்றது, அதிகமாக வெள்ளம் வருது, இப்படி வந்து பல வகையாக வரக்கூடிய துன்பங்கள்லாம் இருக்கு இல்லையா. எதுவுமே வராம கலியை வராமே செற்றார். அப்படிப்பட்ட கலியை வந்து வென்றவர்கள் வாழ்தில்லை. என்னப்படி செஞ்சுன்னா பெருமானை முன்னிலைப்படுத்தி இந்த வேதாகம வேள்விகளை செய்து அதன் காரணமாக
எரிமூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க. இந்த இவர்கள் செய்த இந்த தவத்தின் பயனாக இங்கே வந்து வாழக்கூடிய, நிலை பெற்று வாழக்கூடிய உயிர்கள்லாம் துன்பம் இல்லாமல் பெருமானுடைய திருவருளால வந்து பெருக தர்மமே பொருளா கொண்டு, அவர்கள் வந்து என்னன்னா எது தர்மம் என்று நம்ம வேதங்களிலே வந்து ஒதுக்கப்பட்டதோ, தள்ளத்தக்கனையவை கொள்ளத்தக்கனையவைன்னு தர்மம் எது அதர்மம் எதுன்னு இருக்கோ இதையெல்லாம் அறிந்து தர்மமே பொருளாக கொண்டு வாழக்கூடியவர்கள். அவர்களை பார்த்தீங்கன்னா தர்மம்னு சொல்றான்ல, எந்த வகையிலும் அவன் பொய் சொல்ல மாட்டான், எந்த தீங்குக்கும். அப்படி பொருளாக கொண்டு, ஏன்னா பெருமான்கிட்ட தொண்டு செய்கிறாங்க, அதர்மம் பண்ணிட்டு அங்கே போனால் என்ன ஆகும்? தத்துவ நெறியில் செல்லும்னா பெருமானை நோக்கி செல்லக்கூடிய ஞான நெறி, சிவதவ நெறியிலே வந்து செல்லக்கூடிய அருமறை நான்கினோடு, இந்த அருமறை நான்கு ஆரங்கர்களை இவெல்லாம் பெருமானை நோக்கி வந்து செலுத்தக்கூடியவர். அரிய மறைகளாகிய ரிக்வேதம், எஜுர்வேதம், சாம வேதம், அதர்மான வேதம் நான்கினோடு ஆரங்கம் பயின்று வல்லார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆரங்கம்னு சொன்னோம்னா கற்பம்னா வேத கர்மங்களை செய்யும் முறையை, வேதங்களை வழியாக என்னென்ன கர்மாக்கள் செயல்பாடுகள்லாம் செய்யணுமோ அது சொல்றது கற்பங்கிறது. ஜோதிடங்கிறது வேத கர்மங்களை செய்யும் காலம் அறிவிப்பது. நம்ம இது பஞ்சாங்கம் வச்சிருக்கோம்ல, காலத்தை சொல்றது தானே. வியாகரணம்னா வேதங்கள் எழுத்து சொல் பொருள் இயல்பு அறிவிப்பது, அது இலக்கண நூல் வியாகரணங்கிறது இந்த ஆரங்கங்கிறதுக்கு. நிருத்தம்னா வேதங்களின் சொல் பொருள் அறிவிப்பது, அந்த சொற்பொருள் டிக்ஷனரி மார்க்குன்னு வச்சுங்களேன் அறிவிப்பது அகராதி. சிக்கைனா உச்சரிக்கும் முறைகளை வந்து ஒரு சொற்பதத்தை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி, இப்போ நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து குதிரை குதிரைன்னு சொல்கிறோம், இந்த தொலைக்காட்சியெல்லாம் குதிரை குதிரைங்கிறாங்க, எது சரின்னு தெரியல. அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து அறிவிக்கணும்னா அதில் கோடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போம் சில சொல்லில். அதே போல் வேதங்களின் சொல் பொருளை அறிவிப்பது, உச்சரிக்கும் முறைகளை அறிவிப்பது சிக்கைன்னு பேர். சந்தோபிசித்தின்னா வேத மந்திரங்களின் சந்த பெயரும் எழுத்தும் எண்ணிக்கையும் உணர்த்துவது. அந்த மந்திரங்களுக்கு வந்து என்ன ஒளி இனம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதெல்லாம் நட்டப்பாட தக்கராகலாம் சொல்கிறாங்கல்ல, வேத மந்திரங்களின் சந்த பெயரும் எழுத்து எண்ணிக்கையும். திருத்தாண்டகத்தில் இத்தனை எழுத்து இருக்குன்னு இருக்கும். ஒரு மற்ற பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, திருவிருத்தம், திருநேரிசை, திருக்குறுந்தொகை, இதிலெல்லாம் எத்தனை எழுத்து வரிக்கு வரணும், திருவெண்பான்னா அதிலெல்லாம் எத்தனை இதெல்லாம் எண்ணிக்கைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சந்தோஷ விதின்னு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அருமறை நான்கனோடு அங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார் காலம் திருவினால் சிறந்த நீரார். தில்லையில வந்து நட்டப்பெருமான் நடனம் ஆடி இருக்கிறாரு, அவர்களுக்கு தன்னை ஆளாக கொடுத்தவர்கள் அடிமையாக கொடுத்து அவரை தவிர்த்து எந்த சிந்தனையும் கிடையாது, அவர் பணி எதுவுமே அதை தவிர்த்து எந்த சிந்தனையும் இல்லாமல் அடிமையாக தம்மை ஒப்படைத்து கொண்ட அப்படிப்பட்ட திருவினால். அந்த திருவு கிடைக்கிறது சாதாரணமா, அதுல வந்து சிறந்த உள்ளவர்னு சொல்லுவாரு. ஆமா, எரி மூன்று ஓம்பின்னா இந்த முதல்ல வருது இல்லை, எரி மூன்று எரின்னு சொல்றாங்கல்ல. ஆகவனியம்னா தேவருக்கான வேள்வி சொல்றது, அது நாற்கோணமாக குண்டம் போடுவாங்களாம். தட்சிணாகியம்னா தென்புலத்தார்கள், முன்னோர்கள் நம்ம இறந்து போய் அந்த உயிர்கள்லாம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தேவசம்லாம் கொடுக்குறோம்ல, அவர்களுக்கான வேள்வி அது பாதிச்சந்திரன் அளவில் அந்த குண்டம் போடுவாங்க. வட்ட குண்டம் ஒன்று போடுவாங்க, அது காருக பத்தியன்னு பேர், இல்லறத்தை வந்து காக்கக்கூடிய வேள்வி என்று சொல்லி அந்த 3 வேள்விகளை பற்றி எங்க ஒரு குறிப்பு இருக்கு. மறுவிழா மரபின் வந்து, மறுவிழான்னா எந்த வித குற்றமும் இல்லாத மரபு. அப்ப அந்த அங்கேதான் முன்னதாகவே இவர்கள் எல்லாத்தையும் வந்து வேண்டான்னு புற உலக மாயா காரியங்கள்லாம் விட்டு தானே அங்கே பெருமானை அடைந்து அங்கே திருத்தொண்டு செய்கிறாங்க. அப்புறம் அந்த மரபு எந்த மரபுல வரும்? மறுவிழா மரபுன்னா தாய் மரபு தந்தை மரபு. இதெல்லாம் வந்து பெண்பா இருக்க போகும்போது, நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது பெரியவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்களே, வேடிக்கை பார்ப்போம். உங்களுக்கு எங்கெங்க சொந்தம் இருக்காங்க, ஏது இருக்காங்க, போறாங்க, எல்லாத்தையும் வந்து விசாரிப்பாங்க. எத்தனை பேர் நீங்க அண்ணன் தம்பி, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா, இங்க எவனாவது ஒரு கொலை செஞ்சவன, திருட்டு பேல சொந்தக்காரனா ஒன்றும் இருக்கானான்னு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ பெண்ணு கொடுப்பாங்க, பெண் எடுப்பாங்க. கொள்ளையில போய் பார்ப்பாங்க, இவ்வளவு நிலம் இருக்குன்னு சொன்னா வைக்க போர் இருக்கா, இத்தனை மாடு கட்டியிருக்கானா, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, பொய் சொல்றாங்களா அப்படின்ட்டு. இவர்கள் வந்து மறுவிழா மரபு, அதாவது தாய் மரபு தந்தை மரபு எல்லாமே வந்து சிவகணங்களாக வந்த மரபு இல்லையா. அந்த பெண்களும் சிவகணங்கள் தானே. பறவையார் சங்கிலியார் வந்தாங்கல்ல, அணிந்தது எங்க அமல்னியா, தில்லைவாழந்தருடைய இல்லை பெண்கள்லாம் என்ன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வந்து ரொம்ப வேறுபாடாக அவர்கள்லாம் இருப்பாங்க. எந்தவித குற்றமும் இல்லாம மரபில வந்து மாறிலா ஒழுக்கம் கொண்டாருன்னா எந்த காலத்திலையும் இடையறாது நல்ல ஒழுக்கத்திலேயே நிலைத்திருப்பாங்க, என்றைக்குமே மாற்றம் இருக்காது. அப்படிப்பட்ட
அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். இந்த 6 தொழில் தான் இப்போ வந்து சொல்லிட்டோம். அதுலேயும் இன்னொன்று சொல்லுவாங்க, கற்றல் கற்பித்தல். கற்றல் கற்பித்தல், வேட்பித்தல் வேற்றல். வேள்வியை வந்து செய்ய வச்சு கற்பிக்கிறது, அப்புறம் அவங்களே வேள்வி செய்யுது. ஈதல் ஏற்றல், வர்றவங்க ஏதாவது தர்மம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது, யாராவது காணிக்க கொடுத்தா ஏற்றல். இந்த இத்தனை இந்த கும்பாபிஷேகத்துக்கு எத்தின்னு ரூபாங்க ஆகும்னா எங்களுக்கு வந்து 35 லட்சம் ரூபா, இத்தனை 40 ஐயர் வரும், இவ்வளோ சமயக்காரன் அது இது 35 லட்ச ரூபா வரும்னா அப்படி கட்டணமாக கேட்க மாட்டாங்க. காணிக்கையாக தான் கொடுக்கப்படணும். ஆட்சியாளர்களுக்கு காணிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல அறுதொழில் ஆட்சியாளின்னா அது போல சொல்லுவாங்க. அருங்களி நீக்கி உள்ளார்னா இந்த அரிய களின்னா இந்த உயிர்களுக்கு வந்து துன்பங்களை வந்து ஊட்டக்கூடிய அந்த களியை வந்து நீக்கி உள்ளார். உருவது நீற்றின் செல்வம் எனக்குள்ளும் உள்ளம். திருநீறு மட்டுமே செல்வம் என்று சொல்லி கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட பெருமாள் அங்க அதாங்க பாருங்க, இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, உருவது நீற்றின் செல்வம் எனக்குள்ளும் உள்ளம் மிக்காருன்னு சொல்லி திருநீற்றை செல்வமாக மதிக்கக்கூடியவர்கள் திரளை வாழும் அந்தணர்கள் மட்டுமே. அங்க வந்து நீங்க அம்பலத்துல வந்து வழிபட்டு அப்படியே போகும்போது அங்க ஒரு ஆச்சாரியர் உட்கார்ந்துருப்பாரு, திருநீரை வந்து கிள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே வந்து கிள்ளி அப்படிதான் கொடுப்பாங்க. இங்க வைத்தீஸ்வரன் கோயில போய் பாருங்க, சீர்காழியில போய் பாருங்க, திருமுருகன் பூண்டி, அவினாசி, தலையெழுத்து. திருநீர்னா என்னன்னு தெரியவன்ட்ட போய் எதுக்கு கொட்டுறா? இப்ப நான் வந்து எனக்கு நிறைய கொடுத்தா முழுமையா பூசிட்டு மீதியை மடிச்சு எடுத்துட்டு போவேன். திருநீர்னா என்னன்னே தெரியாம வந்து சிவன் கோவில கும்பிட்றான், அவன் கையில வந்து நிறைய கொண்டு கொடுத்து அவன் இந்த தூணு பூரா அந்த 4 கட்டிங் இருக்கும் பாருங்க, எல்லாத்துலயும் கொட்டி வச்சிருக்கான். வைத்தீஸ்வரன் கோயில போய் பாருங்க, நான் வீடியோ எடுத்து போட்டேன். சீர்காழியில பாருங்க, திருக்கடையூர்ல பாருங்க, இந்த குங்குமம் இந்த சிவாச்சாரியார் அள்ளி தான் கொடுக்கலாம். கேட்கறவங்களுக்கு கொடுங்க, அவங்க மடிச்சு எடுத்துட்டு போட்டோம். வச்சுக்கிற அளவுக்கு தானே கொடுக்கணும். பயிற்சியே இல்லை, அதை மதிக்கல. அவர்களே மதிக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உருவது நீற்றின் செல்லம்னு சொல்லி தாம் அடைவாக கருதுவது திருநீர் தான் சொல்லி, திருநீர் வேறல்ல பெருமான் வேறல்ல என்ற உணர்வுடையவர். பெறுவது சிவன்பால் அன்பான் பேரென பெறுகிறார். பெருமான் மீது பெருமான் வந்து தான் மீது அன்பு வைக்கணுங்கிற அந்த இது இல்லை. பெருமான் மீது நான் வைத்திருக்கிற அன்பு மேலும் மேலும் இடையராது பெருக வேண்டும் என்று அப்படி விரும்பக்கூடியவர்கள் என்று நம்ம அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானமே முதலாம் நான்கும் நவையேற தெரிந்துமுக்காருன்னா இந்த சரியகிரிய யோக ஞானம்னு போடுறாங்க. ஞானமே முதலாகன்னு போடும்போது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் நானும் இருக்குல்ல, அது வந்து உங்க உரையாசிரியர் எழுதல. சரியை கிரிய யோகம்னு எழுதுறாங்க. ஞானமே முதலாகன்னு எழுதியிருக்காருல்ல, சரியை முதலாகன்னு எழுதல. அப்ப நம்ம என்ன நினைக்கலாம், ஞானத்தில் சரியை, அதாவது ஞானம் அடைந்த பிறகும் வந்து சரியை தொண்டு செய்கிறது, ஞானம் அடைந்த பிறகும் பூஜைகள் செய்கிறது, ஞானம் அடைந்த பிறகும் யோகத்தில் தலைநிற்றல், அப்புறம் ஞானத்தில் வந்து தவநிலையில பெருமானை தவிர எந்த சிந்தனை இல்லாம ஒன்று இருக்கக்கூடிய உயிரறிவை வந்து ஒன்ற வைத்தல் அப்படின்ட்டு 4 இருக்குல்ல, அப்படி எடுத்துக்கலாம். நவையர்னா எந்த வித குற்றமுறைகள் இல்லாம ஐயந்திரிவு இல்லாம தெரிந்து மிக்காருன்னா அப்படி இருக்கக்கூடியவர்கள். தானமும் தவமும் வல்லார். தானம் கொடுப்பதெல்லாம் வல்லவர்கள், மறைக்க மாட்டாங்க, கறக்க மாட்டாங்க. தவத்திலையும் வல்லவர்கள். ஏன் தானம் வந்து கொடுப்பதில் கறக்க மாட்டாங்கன்னா, தானத்தை வந்து வேண்டி ஒரு வரான் பாருங்க, அவனை அனுப்புறவரே பெருமான் தானே அவங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட அனுப்புறோம்னா நம்மள்ட்ட அனுப்பி நமக்கு வந்து கையிலே காசு இல்லாத நேரத்தில் சமயத்தில் அனுப்பி கூட விடுவாரு. எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. தவமும் வல்லாருன்னா, தவம்னா சிவதவத்துல வல்லவர்கள். தகுதியின் பகுதி சார்ந்தார்னா பெருமானை வந்து தக்கனவற்றையே, அதாவது பெருமானை அடைவதற்கான அந்த வழிமுறையில தக்கனவற்றையே வந்து பயிலக்கூடிய அது அந்த நிலையில வந்து சார்ந்தாருன்னு பொருள். அது ஊனமேல் ஒன்றும் இல்லை. ஏதாவது குற்றம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னா ஒண்ணுமே கிடையாது. இவன் வேணும்னே என்ன பண்றது, ஒருத்தரை போய் ஒரு லேடி அழைச்சிட்டு போறது, அங்க தெளிவாளர்கிட்ட வந்து சும்மா ஏதாவது ஒண்ணு எடுக்க ஒண்ணு பேசி ஒரு வம்பு எடுக்க வேண்டியது, அவர் கோபப்பட வேண்டியது, உடனே இவன் வந்து செல்போன்ல எடுக்க வேண்டியது. எங்களை வந்து பாருங்க வந்து இதை போல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் உண்மைன்னு நம்பி இந்த மூடர்களாகிய நம்ப ஆளுகள் சரி இதை போல அவங்கள வந்து சீர்கெடுக்கணும்னு பாக்குறானோ, திட்டமிட்டு இந்த தவறை செய்யறானு பாக்குறது கிடையாது. நமக்கு என்ன, நமக்கு போறோம், சாமி கும்பிட்றோம், ஏதாவது சாமி கடவுளை எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய, எனக்கு நல்லது செய்ய, என் குடும்பத்துக்கு நல்லது செய்யுதுன்னு அதுக்கு மட்டும் வழிபட்டு அதுக்கப்புறம் சாமியை திரும்பி பார்க்காம
சாமியோக்கு எவன் எதிரியோ, நமது கலாச்சாரத்துக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் நம்ம ஆலயத்துக்கும் காப்பு இல்லாம எவன் எதிரியோ அவனுக்கு ஆதரவான மனப்போக்கு நிற்கக்கூடிய ஒரு அஞ்ஞானம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கு இந்த வழிபடு மக்கள்கிட்ட. ஊர் குறையும் இல்லாதவர்கள் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் குறையும் தாங்கினா இந்த உலகோரால என்ன வேதாகமங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நன்னர்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நல்ல நீதி நூல்களில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அதிலிருந்து எந்த அளவுக்கும் வழுவாமல் இப்படியெல்லாம் கூட வாழ முடியுமா என்று வியந்து உலகம்னா உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்னு பேர். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு. உலகம்னு சொன்னா உயர்ந்தவர்களை தான் சொல்லுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும்னா இந்த தன்மானம்னு சொல்லுவாங்கல்ல. பொறைனா பொறுமை தாங்கி இந்த காம வைகளே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வென்றவர்கள்னு வச்சுக்கணும். மனையறம் புரிந்து வாழ்வார். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் ஆனார். செம்மையால் தனிந்தன்னா இந்த இதுதான் காமகுருத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் சொல்றோம்ல, அறுபகை. செம்மையால் தனிந்த சிந்தை செம்மை வேதியர்களானார். செம்மைன்னா அவ்வளவு உயர்ந்த வேதியர்களானார். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ். இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணன. செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். இதுக்கப்புறம் எங்கேயா வேணும், அங்க போய் கைலாயத்துல போய் பார்க்கணும். அந்த கைலாயத்துல இருக்கிறது தான் இங்க நட்ட பெருமானா இருக்குங்கிற உணர்வு நமக்கு அது வரணும். அதுக்குதான் இந்த பாட்டு. செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையிலே இந்த பிறவிலேயே இங்கேயே நட்ட பெருமானை தில்லை அம்பலத்திலேயே பெற்று வாழ்வார். இதுக்கப்புறம் அவரு பெறக்கூடிய பேரு. இதுக்கப்புறம் அவங்க எதற்கு கைலாயத்துக்கு போனோம்? கைலாயத்துல இருக்கிற நட்ட பெருமான் தானே இங்க இருக்காங்க. நமக்கு பார்த்தா திருமேனியா திருவுருவமா தெரியுது, அவங்களுக்கு பெருமானி நின்னா ஆடுவதாக தெரிகிறது. செம்மையால் தனிந்து சிந்தை தெய்வ வேதியர்களானார். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். இனி பெரும் பேரொன்று இல்லார். தம்மையே தமக்கு ஒப்பான அவர்களுக்கு ஏதாவது பெருமையால் தம்மை ஒப்பார்னு சொன்னார் பாருங்க. அதான் தம்மையால் தமக்கு ஒப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார்னு சொல்லி பண்ணியிருக்காரு. இன்று இவர் பெருமை எம்மால் ஏம்பலாம் எல்லை. தம்மை எல்லை இருக்குமா? இந்த தில்லைவாழ் அந்தனர்களோட பெருமையை போய் நீங்க பேசணும்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு சூழல் வந்துட்டுத. அவங்க பெருமைகளை பேசுறதுக்கு என்ன எல்லை இருக்கு? எல்லையில் புகழ் உடையவர்கள் அவர்கள். ஏன்னா பெருமான் எல்லையில் புகழ் உடையவர். பெருமானோடைய ஐக்கியமாகி பெருமானுடைய அந்த சிந்தையிலேயே ஐக்கியமாகி திருத்தொண்டுகளை ஒன்றிய மனத்தோடு செய்யக்கூடியவர்கள். பெருமானுடைய புகழ் எல்லையில் புகழ். அப்படி திருத்தொண்டு அவருடைய ஐக்கியமாகி செய்யக்கூடிய புகழுக்கு எல்லை இருக்குமா? இல்லை. அதை போய் நான் சொல்ல முடியுமா? தென்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்டர் தொகை முன்பாட, தென்தமிழ் பயனாக உள்ள திருத்தொண்டர் தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல். இப்ப பாருங்க, அந்த திருத்தொண்டர் தொகைய பாடுன்னு சொன்னது ஆரூர்ல இருக்கக்கூடிய தியாகேசன் இந்த இடத்துல சுற்றாரு பாருங்க. அன்றுவன் தொண்டர் தம்மை அருளிய, நீ பாடுன்னு சொல்லி அருளிய ஆரூர் அண்ணல் முன் திரு வாக்கால் கோத்த. ஆரூர்ல இருக்கக்கூடிய தியாகேச பெருமானாலே இந்த திருத்தொண்டர் தொகையை கொடுப்பதற்கு அவருடைய வாக்காலேயே கோத்த வாக்காலேயே தில்லைவாழ நம்ம அடியாருக்கு அடியன்னு அவரே சொல்லிட்டார்ல. கோத்த முதல் பொருள் ஆனார் என்றால் நான் இவங்களோட பெருமைக்கு எதிரியா இல்லை. பெருமானே தில்லை வாழ் அந்தனர் தம் அடியாருக்கு அடியன்னு திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேசரே எடுத்து அவருடைய வாக்காலே சொன்ன பிறகு அவர்கள் புகழுக்கு எப்படியா எல்லை இருக்கும்? நான் எப்படியா அதெல்லாம் சொல்ல முடியும்? அப்படி என்று தன்னுடைய சிறுமையை சொல்றார். ஆமா, அகலெடுத்து உயர்ந்ததில்லை. கடைசி போட்டு இந்த உலக அண்டங்கள் எல்லாம் உயர்ந்ததில்லை. அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ் திருமறையோர். இந்த எல்லா உலகத்திலேயும் புகழப்படும் மறையோர் பொதுநடம் போற்றி வாழ்க. அவர்கள் எப்பொழுதுமே இந்த பொதுநடத்தை எப்பொழுதுமே போற்றி நீடி வாழ வேண்டும் என்ற உலகம் உள்ள அளவு நீடி வாழ வேண்டும். பெருமானே வாழ்ந்தனர்னு சொல்லிட்டாரு, ஆச்சாரியர்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம நீலகண்டருடைய திருநீலகண்டரோட நிகழ்த்திருநீலகண்ட குயவனார் நீடு வாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவும் கூறல் ஒற்றாம் என்று சொல்லி இதை நிறைவு செய்து நான் திருநீலகண்ட பெருமானுடைய வரலாற்றை சொல்கிறேன் என்று சொல்றார். ஏன்னா
நம்ம ஒரு கடமைக்காக செய்யறதுன்னா அந்த 10 பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டு நான் பாட்ட போயிடலாம். ஆனா அது எப்படி வந்து இந்த திருத்தொண்டர் தொகை, ஏன்னா பேச எடுத்துக்கொண்ட பொருள் முக்கியமான பொருள், திருத்தொண்டர் தொகையோட பெருமையை சொல்லி ஆகணும். அந்த திருத்தொண்டர் தொகை எப்படி வந்தது, அதில் ஏன் இவர்கள் வந்து முதன்மையாக வைத்து போற்றினார்கள் என்று அதிலிருந்து தொடங்கி தான் வந்து சொல்ல வேண்டும். அப்புறம் இந்த பாடல் சேக்கிழார் வந்து சொன்னதை மட்டும் வந்து சொல்லக்கூடாது. ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள், திருமலை, இன்னும் நிறைய திருமுறைகள் எல்லாரும் வந்து போற்றி பரவி இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது என்று சொல்ல சற்று நேரம் வந்து அதிகமாகிவிட்டது. ஒரு 10 நிமிஷம் அம்மாட்ட கிரேஸ் டைம் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இதை வந்து பெருமான் திருவருளே இன்றைக்கு என்னை வந்து இதில் ஆட்படுத்தி நிகழ்த்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து, இதற்கு வந்து வழி விட்டு நம்ம சிவசங்கரி அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்து, இதை வந்து நடத்தி வரக்கூடிய சாந்தா அம்மாவுக்கும், இதை கேட்கக்கூடிய, இதற்கு பிறகு கேட்கக்கூடிய அனைவருக்கும் அந்த தில்லை அம்பலவருடைய அருள் மேன்மேலும் ஓங்கி வளருவதாக என்று வாழ்த்தி, கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவா.